வந்து ஒரு 2 லெசன் கவர் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஆக்சுவலாக பாருங்க, கொஞ்சம் கொஷின்ஸ் அதிகமாக கேட்குது. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த திட்டம், அந்த திட்டம், வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஹியூஜாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில், தமிழ்நாட்டில் அந்த தான் அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக் பாருங்கள், பேசிக் டாபிக் எக்கானமியில் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, ஏழ்மையான நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹோப் தட் 1991 எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ்க்கு முன்னால் அந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அதை லாக் ஆச்சு, அப்போ எல்பிஜிக்கு போனாங்கன்னு சொன்னோம். இப்போ இந்தியா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ கூட டெவலப்பிங் கண்ட்ரி தான் ஸ்டில் சொல்கிறோம். டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா தான் வந்து நல்லாயிருக்கும். டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா ஓகே, பட் ஸ்டில் டெவலப்பிங் கண்ட்ரின்னு தான் சொல்கிறோம். ஸோ அதில் வந்து பாவர்ட்டி ஒன்று. பாவர்ட்டிங்கிறது என்னது? ஏழ்மை. பாருங்க, விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு இந்தியாவில் வந்து ஒரு ஏழ்மைங்கிற மாய வலைக்குள்ள நாடு சிக்கிட்டு இருக்கு. இந்த ஏழைகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் ஏழையாக இருக்கிறாங்க? இன்கம் லோ இன்கம், அவங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய அவங்களுக்கு இன்கம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணுறதுக்கு வந்து சேவிங்ஸ் இருந்தால் தானே, சேவிங்ஸ் இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால ப்ரொடக்டிவிட்டி இல்லை. எக்ஸ்ட்ரா, அதாவது பணம் வந்து நல்ல பணம் சம்பாதிச்சு சர்ப்ளஸாக இருந்தால் தான் அதை எக்ஸ்ட்ரா வச்சுருக்க முடியும். ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ண முடியறதில்ல, நியூ கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியறதில்ல. இன்டர்ன் என்ன பண்ணுறாங்க, அவங்க தேவைகளுக்கு திரும்ப திரும்ப பணம் வாங்கி அந்த சூழலையே மாட்டிக்கிறாங்க. ஐ திங்க் லோ மிடில் இன்கம் குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஏதோ ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு உடம்பு சரியில்லை, அட்மிட் ஆகிறோம், ஒரு 2 லட்சம் செலவு வருது அப்படின்னா எல்லாம் புரட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் அதாவது விஷய சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது லோ இன்கம், ஸோ லோ சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ் அதிகமாக இருந்தால் இட் வில் பி அன் இன்வெஸ்ட்மெண்ட். பேங்க்கில் சர்ப்ளஸாக வச்சுருப்பாங்க, அதுக்கு நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா, கேபிட்டல் அதிகமாக இருந்தால் புதிய தொழில் தொடங்குவாங்க. ஸோ என்ன ஆகும், ஃபுல்லாக ஹெக்டிக் ஆக்டிவிட்டி இருக்கும், எக்கானமி நல்லா இருக்கும். பட் எல்லாமே லோ அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே இருந்து அவங்க வெளியே வர்றதில்லை, அந்த வறுமை பிடியிலேருந்து வெளியே வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாவர்ட்டின்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, வாட் இஸ் பாவர்ட்டி? ஆக்சுவலி பாருங்க, இட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறாங்க. பாவர்ட்டிங்கிறது ஏழ்மை. அது என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் ஆஃப் இன்இக்வாலிட்டி அப்படின்னு என்னது, ஒரு சிலர் நல்ல பணம் வச்சிருக்கிறாங்க, நல்ல வெல் ஆஃபாக இருக்காங்க, ஒரு சிலர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பாருங்க, வீடு பக்கம் பாருங்க, கார் வச்சு ரொம்ப ரிச்சாக வீடு கட்டியிருப்பாங்க, அதே பக்கத்தில் ஒரு எல்ஐஜி வீடு மாதிரி ஹேண்ட் டு மவுத் லிவிங்கில் இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்தியாவில் அந்த பாவர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து டிஃபைன் பண்ணுறது கண்ட்ரி டு கண்ட்ரி வேறுபடும். ஓகேங்களா? பாவர்ட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்க சொன்னாக்க, இந்த மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த 350cc மோட்டர் பைக் சொல்லுவாங்க தெரியுமா? ஓகேங்களா? அந்த புல்லட்னு எதோ சொல்கிறாங்கல்ல, 2 லட்சம் 3 லட்சம் வண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி வண்டி வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக அமெரிக்காவில் வந்து நார்மல், வெரி நார்மல். அந்த இந்தியாவில் அதை வச்சுருந்தா அபோவ் பாவர்ட்டி லைன் சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்காவை இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அந்த டெஃபினிஷன் மாறுதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் வச்சிருக்கிறோம் அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன், அங்கே அந்த கணக்கில். இந்த கணக்கு சொல்கிறேன் பாருங்க. பெர் கேபிட்டா இன்கம் இப்போ இந்தியாவில் வந்து எவ்வளோ அப்படின்னா, அரௌண்ட் வந்து ஒரு $2,500. ஸோ ரஃபாக சொல்கிறேன், பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தலா வருமானம் சொல்கிறோம் ஒரு கேல்குலேஷனில். பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன சொல்லியிருக்கோம், டோட்டல் இன்கம் ஆஃப் த கண்ட்ரி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து அமெரிக்காவுக்கு வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து அரௌண்ட் $55,000. 2,500 எங்கே, 55,000 எங்கே, எவ்வளோ மடங்கு இல்லையா? நம்மளை விட வந்து ஒரு 70-80 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, அந்த டெஃபினேஷனில் சொல்கிறாங்க. ஸோ பாவர்ட்டினா என்ன, ஃபர்ஸ்ட் பாவர்ட்டினா ஏழ்மை அப்படின்னு சொல்கிறோம். ஏழ்மைன்னு என்ன சொல்கிறோம், தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பணம் இல்லாமல் இருக்குது. உங்களுடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட் நெசசிட்டிஸ், உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும். பாருங்க, ட்ரெஸ் எடுக்கணும், வீடு குடியிருக்கணும், அதுக்கு ஒரு வீடு வேணும், டெய்லி வந்து மளிகை சாமானம் வாங்கணும் அப்படின்னு அடிப்படை தேவைகள் சொல்கிறோம். அதை தாண்டி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒரு ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னும் போது பணம் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் மெயின் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அது பாவர்ட்டியில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, சும்மா டெஃபினிஷன், சின்ன டெஃபினிஷன். சுச்சுவேஷனல் பாவர்ட்டின்னு வந்து சொல்கிறாங்க. சுச்சுவேஷனல் பாவர்ட்டி, ஓகேங்களா, திடீர்னு ஏற்படுற ஒரு நிகழ்வுகளால் திடீர் ஏழை ஆயிடுறது. ஆக்சுவலாக லாஸ்ட்ல வந்து சூரத்தில் வந்து பூகம்பம் வந்தது, கேள்விப்பட்டீங்க இல்லையா? குஜராத்தில் வந்து பூகம்பம் வந்தது. அப்போ ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு வைர வியாபாரி, பயங்கர ரிச்சான பர்சன், அவன் பில்டிங் முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். இதுக்கு பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடி அவன் பில்டிங் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 13 அடுக்கு பில்டிங்.
ஓகேங்களா? 13 அடுக்கு பில்டிங்னா எவ்வளோ இருந்திருக்கும்? கோடிக்கணக்கில் இருந்திருக்கும். ஒரு 100 கோடி கூட இருந்திருக்கும். ஆனால் அந்த பூகம்பத்தில் கீழே விழுந்து எரிஞ்சிச்சு. ஃபோட்டோ அப்படி தான் போட்டிருந்தாங்க. எஸ்டர்டே பில்லியனர் டுடே பாப்பர் ஆன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலாக. திடீர்னு ஏற்படுற நிகழ்வுகளால ஒரு சில வீடுகளில் வேற மாதிரி இஷ்யூஸ் நடக்கும். நல்ல வெல்லாஃபா சூப்பராக வழி நடத்திட்டு இருந்த அப்பா திடீர்னு ஏஜ் ஃபேக்டரியில் இறந்து போயிடுவார். மற்ற யாருக்கும் எதுவும் தெரியாது இல்லையா? பணங்க நம்ம எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுல அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இதை என்ன சொல்றாங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க, சடன் ஹேப்பனிங்ஸ்னால ஏற்படக்கூடிய ஏழ்மை நிலை, அதுக்கு பேர் வந்து சுச்சுவேஷனல் பாவர்ட்டி. பாருங்க, லாஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா புதுசா? ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அக்கௌண்ட் பண்ணணும், ஜிஎஸ்டி மூலமா தான் எல்லாம் பண்ணணும் சொல்லும்போது அவங்களால எதுவும் மேனேஜ் பண்ண முடியல. இப்போ ஜிஎஸ்டிங்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்களுக்கு, அஃபோர்டபுளுக்கு ஓகே. பாட்டம் லைன்ல மார்ஜினல் லெவலில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நாட் ஓகே. பாருங்க, இப்போ ரோடு கடையில் டிஃபன் கடையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எந்த நாம்ஸுமே கிடையாது. வருவாங்க, ஒரு பிளேட் இதில் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒசூர்லேயே நிறைய இடத்துல அவங்க திருச்சியில ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. அதே வந்து நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக ஒரு கடையில் வச்சிருக்கீங்கன்னா பில் போடும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு தராங்க. ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 18% போட்டாங்க ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க ஆக்சுவலாக. 5% குறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் சுனாமி வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த மாதிரி சுனாமி வந்தது, ஒரு பில்டிங் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஜீரோ ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பட் இது வந்து டெம்பரரி நேச்சர்னு சொல்றாங்க, தற்காலிகமானதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேஷனல் பாவர்ட்டி. ஜென்ரேஷனல் பாவர்ட்டி அப்படின்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாவர்ட்டிலே இருக்குது ஆக்சுவலா. யாராவது ஒருத்தர் இறங்கி ஒர்க் பண்ணி ஃபேமிலியை லிஃப்ட் பண்ணணுமா இல்லையா? உங்க ஃபேமிலியை லிஃப்ட் பண்ண நீங்க ரெடியா இல்லையா? ரெடியா இல்லையா? பாருங்க, எனக்கு என்னுடைய ஃபேமிலியை லிஃப்ட் பண்ணி டிசைட் பண்ணி ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப ஃபைட் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணி நான் வந்திருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ஜாயின்ட் டைட்டன் ஆக்சுவலி 1989 ஜஸ்ட் ஃபார் 250 ருபீஸ் சேலரி. ஜஸ்ட் ரிமெம்பர், 250 ரூபாய் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி. 300 ரூபாய் சேலரி அப்போ 89ல. அப்படி வந்து சேர்ந்தேன் நான் வந்து. ஒன்றுமே இல்லாமல் எம்டி ஹேண்டடாக வந்தேன் நான் வந்து. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகன்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் சேர்த்தோம். பசங்கள்லாம் வந்து மெஸ்ஸில் வந்து சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் 3-4 தோசை சாப்பிடுவாங்க வீட்டில் இப்போ சாப்பிட்ற மாதிரி. நான் ஜஸ்ட் காசு பார்த்து சாப்பிடுவேன். 2 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டேன். பிகாஸ் ஐ ஹேட் டு சேவ் மணி. ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரெஸ் அங்கெல்லாம் இப்போ கண்ணாமண்ணான்னு போடுவாங்க பசங்க. ஒரு 2 செட் ட்ரெஸ் மேலே வச்சுருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அப்படிதான் நான் ஃபேமிலியை கொஞ்சம் கொண்டு வந்தேன். ஸோ இதுக்கு ஜென்ரேஷனல் பாவர்ட்டி அப்படின்னு அதுக்கு பேர். நெக்ஸ்ட் அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்சல்யூட் பாவர்ட்டினா முற்றிலும் பாவர்ட்டி. சும்மா டிஃபினேஷன் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுடைய பேசிக் நீட்ஸை கூட ஃபுல்ஃபில் பண்ண நம்ம கிட்ட வந்து பணம் இல்லை அப்படின்னா அதுக்கு அப்சல்யூட் பாவர்ட்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஆக்ரா நான் சொன்னேன், பிமார் ஸ்டேட்ஸ் நார்த் இந்தியாவில் இருக்குன்னு சொன்னேன். இப்பயே கூட பாருங்க, தமிழ்நாட்டில் டீப் சவுத் தமிழ்நாடுலாம் போனீங்கன்னா அங்கே டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது. விவசாயம் மட்டும்தான் இருக்கும். விவசாயம் ஒரு ஊரெல்லாம் சின்ன சின்ன ஊர் இருக்கு. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஹவு டு டெவலப் மணி வைஸ். ஒரு ஜாப் வந்ததுனால தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? கொஞ்சம் ஜாப் இருந்தால் தான் அடுத்த லெவல் போகிறோம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் எங்கள் அப்பா முருகன் பார்த்துக்குவான். எவ்வளோ 5 பொண்ணு இருக்கு, பெத்து போட்டிருக்கிறது 5 பொண்ணு. திண்ணையில் உட்காந்துட்டு என்ன சொல்லுவாங்க? எல்லாம் இப்போ முருகன் பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க. அதாவது சென்டிமெண்டலாவோ எமோஷனலாவோ இருக்கிறவங்க பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பணம் சம்பாதிக்கணும்னா ஸ்டஃபனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்சல்யூட் பாவர்ட்டின்னு சொல்லி சொல்றாங்க. வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லைங்களா? அது வந்து அப்சல்யூட் பாவர்ட்டி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, லெஸ் தேன் $1.25. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வந்து $1.25 கீழே இருந்தா அதுக்கு பேர் வந்து அப்சல்யூட் பாவர்ட்டின்னு சொல்றாங்க. அந்த $1.25 தான் இருக்கு அப்படின்னா அவங்களால ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிட முடியும்னு சொல்றாங்க. இது வந்து வேர்ல்டு பேங்க்ல கொடுக்குற டெஃபினிஷன். சரிங்களா? $1.25 $1.25 சொல்றாங்க. அப்போ ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன? மற்றவங்களுடைய எக்கானமிக் ஸ்டேட்டஸுக்கு நம்ம வந்து கம்மியா இருந்தா அதுக்கு ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னு பேர். சரியா? பாருங்க, நான் 10th படித்தேன், 11th படித்தேன். 11th படிச்சுட்டு 12th போனேன். ஒரு நாள் தான் போனேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள டைட்டன்ல இன்டர்வியூ அது இதெல்லாம் வச்சாங்க, வந்து எழுதணும். அப்படி இப்படின்னு புஷ்ஷாக இங்கே வந்துட்டேன், டைட்டனுக்கு வந்துட்டேன். என்ன ஞாபகம் இருக்கு எனக்கு? நான் வந்தது ஒசூருக்கு வந்தது, போனது, ஃபர்ஸ்ட் நாள் ஜாயின் பண்ணது. போனோடனே கேண்டீன், பெரிய கேண்டீன். வாவ், சாப்பாடு குடிச்சு டைட்டன் சூப்பராக இருக்கும் இல்லையா? நிறைய பேர் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? டைட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும், கேண்டீன் பயங்கர சூப்பராக இருக்கும். அப்படிலாம் நாங்கள் வந்து சேர்ந்தோம் ஆக்சுவலாக அப்போ. சரியா? அப்போ நான் வந்தப்போ வந்து ஒசூருக்கு வந்தப்போ அங்கே ஊரில் இருக்கும்போதே நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் they used to dress well. they used to dress well. ஓகேவா? பக்கா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, புதுசாக துணி எடுத்து போடுவாங்க, நல்ல லக்ஸுரியாக இருப்பாங்க, லைஃப் நல்லா லீட் பண்ணுவாங்க. வீடு வாசல் எல்லாம் இருந்தது அவங்களுக்கு. அப்பா அம்மாலாம் நல்லா இருந்தாங்க, அவங்க லெவலுக்கு நல்லா இருந்தாங்க.
எனக்கு வந்து ஐ ஹேட் நத்திங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். சரிங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 10th படிக்கும்போது நான் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் தங்கி படித்தேன். அவங்க வீட்டில் வந்து அங்கே ராயக்கோட்டையில் தங்கி படித்தேன். டியூஷன் ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு எனக்கு கையில் இல்லை. 20 ரூபாய் மந்த்லி டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நான் வந்து வளர்ந்தேன். அதனால் எனக்கு வந்து ஃபயர் கிரியேட் ஆச்சு. சரியா, ஸோ வி ஹேவ் டு கம் அப், இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஃபார் அவர் ஃபேமிலி அப்ளிஸ்மெண்ட் ஹூ வில் டூ அப்படின்னு சொல்லி, ஸோ ஆஃப்டர் ஹேவிங் ஜாயின்ட் ஆகிட்டேன். இதை மைண்டில் பயங்கரமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஸ்டூடியஸாக இருப்பேன் நான். வந்து இல்லை இங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன் எப்பவுமே. தனியாக இருந்தோம்னா பயங்கர ஸ்ட்ராங், அண்டர்ஸ்டாண்ட், படிப்பேன் வருவேன் போவேன் அந்த மாதிரிலாம் இருந்தேன். அதாவது ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். பசங்கள்லாம் சுற்றிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சேலரி நல்லா இருக்கும், ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க, அங்கே போவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வந்து டெவலப் ஆகி வந்தோம். அதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக ரிலேட்டிவ் பாவர்ட்டி அப்படின்னா. கரெக்டாக இல்லையா? பெங்களூரில் வந்து ஒரு பொண்ணு வீடு கட்டியிருக்கு, 50 இருக்கு பில்டிங், ஒரு ஃப்ளோரில் 10 போர்ஷன். பெங்களூரில் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? ஒரு போர்ஷன் 2 கோடி வச்சுக்கோங்க, எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண கேர்ள் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கு, த டாலஸ்ட் பில்டிங் இன் பெங்களூர் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கு. பெங்களூரில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ பார்த்தா அத்திப்பள்ளிக்கு அந்த மாதிரி 35 பில்டிங்லாம் வந்துருச்சு. ஊர் வந்து பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு இல்லை. ஏன், ஒய் அப்படின்னு யோசிச்சா உங்களுக்கு என்ன தோணுது? சரியா, அதை வந்து இதில் சொல்கிறாங்க பாருங்க. எல்லாருமே யாராவது ஒருத்தர் ஒர்க் பண்ணி தான் தீரணும். ஏஆர் முருகதாஸ் டைரக்டர் தெரியுமா உங்களுக்கு? ஏஆர் முருகதாஸ் மദ്രാஸ் படம் வந்து ஓடிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்ப அப்படி. ஆமாவா இல்லையா? ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் வந்த அப்படி. ஆக்சுவலாக வந்து சூர்யாவுக்கு ஆங்கராக இருந்த அப்படி, அவரை பேட்டி எடுத்துகிட்டு இருந்த அப்படி. சூர்யா பயங்கர லீடு ஹீரோ அப்போ வந்து, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலாக அவர் கிரிமிக்கிரி பண்ணி மேக்கர்லாம் பண்ணிட்டு இருந்த அப்படி. அப்புறம் பார்த்தா தனுஷ்லாம் ஒரு எதிரிசல் படத்தில் ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணி இவர் ஃபிலிம்ஸை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி பிக் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு பின்னால் லாஸ்ட்டாக வந்த ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன். ஆமாவா இல்லையா? பாருங்க, 2 படம் எலிவேட் ஆகிட்டாரு. இதுக்கு முன்னே ஒரு படம் வந்தது ஆக்சுவலாக, அந்த இது படம் எடுத்தாங்க இல்லையா, மிலிட்ரி வச்சு படம் எடுத்தாங்கல்ல, அமரன் படமா இது. அந்த படத்தில் யாருமே எதிர்பார்க்கல. அவர் காமெடி தான் படம் எடுத்துகிட்டு இருந்தா அப்படி. இந்த சீரியஸாக எடுத்தால் படம் ஓடுமான்னு அவருக்கே தெரியாது. ஆனால் அந்த மிலிட்ரி ரோலில் அந்த கேரக்டரில் கொஞ்சம் கிரிப்பாக எடுத்து போய் காட்டும்போது மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வேறு 350 crores மேலே போயிடுச்சு டர்ன் ஓவர். 350க்கு மேலே போகிறது ரொம்ப ரேர். கமல் ரஜினிக்கு மட்டும்தான் போகிறதா சொல்லியிருக்காங்க. தனுஷ்கே கூட போகலன்னு சொன்னாங்க. ஸோ எலிவேட் ஆகிட்டார். இப்போ மதராஸ்னு இன்னொரு படம் வந்துருக்குது. ஏஆர் முருகதாஸ் வந்து புதுசாக ஏதாவது அட்டம் போடுவார், புதுசாக தீம்ஸ் எடுப்பார். ஏதோ எடுத்துக்கிட்டு ஏதோ வந்து வச்சு மேக்கப் பண்ணி ஏதோ படம் வந்து போர் அடிக்கல, அது சமாட் ஓகேன்னு நினைக்கிறேன். படம் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலாக. அப்படி டெவலப் ஆகி வந்தார். ஸோ முருகதாஸ் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஹி வாஸ் நத்திங். அவரே சொல்லியிருக்கார் பேட்டியில். அவர் ரிசீவ் கூட பண்ண மாட்டாங்களாம். ஒரு சாதாரண பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருப்பார் ஆள் பார்த்தீங்கன்னா. ஹி வாஸ் நாட் ரிசீவ்டு வெல் பை தி சொசைட்டி. பட் அந்த படம், அந்த ரமணா படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்தில் பயங்கர ஹிட். அவர் வந்து விஜயகாந்த் படத்தில், விஜயகாந்த் வந்து கடவுள் ரேஞ்சுக்கு அந்த படத்தில் கூட்டு போயிருப்பாங்க. விஜயகாந்துக்கு எலிவேஷன், இவருக்கு எலிவேஷன். ஒரு துப்பாக்கி அப்படி இப்படின்னா அந்த லெவலில் வந்துட்டார். சரியா? ஸோ இதை சொல்கிறாங்க அர்பன் பாவர்ட்டி அப்படின்னா. பாருங்க, இந்தியாவில் வந்து அர்பன் ரூரல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க மொத்தமாக. அர்பன்னா நகர சைடு, டவுன் சைடு. ரூரல்னா வில்லேஜ் சைடுன்னு சொல்கிறாங்க. 50,000 பாப்புலேஷனுக்கு மேலே இருந்தால் அர்பன் சைடு, 50,000 பாப்புலேஷனுக்கு கீழே இருந்தால் ரூரல் சைடுன்னு சொல்லி நம்ம ஸ்டடீஸில் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க, ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப்புலேஷனில் வந்து 3 கேட்டகரி சொல்கிறாங்க. 0 to 15 குழந்தைங்களை சொல்லலாம், ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க குழந்தைங்க. ஓகேங்களா? 16 வயசுக்கு மேலே ஜாபுக்கு போகிறதா சொல்கிறாங்க. 16னா 18, 19 அந்த வயசு. அதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் வயசு 58, 60 ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த பேண்ட் இவங்களை என்ன சொல்கிறாங்க? ஒர்க்கிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. பிரெட் வின்னர்ஸ், ஏர்னிங் பாப்புலேஷன், விச் மீன்ஸ் ஆக்டிவ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சரில். நெக்ஸ்ட் 60 வயசுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க? சீனியர் சிட்டிசன்ஸ், அப்பா அம்மா இருக்கிறாங்க வயசானவங்க அப்படின்னா டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பாப்புலேஷனில் வந்து டிபெண்டன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள், 64% வந்து இந்தியாவில் ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்காங்க. இந்தியாவில் பாப்புலேஷன் ஹியூஜ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு டாபிக் சொல்லியிருக்கேன், பாப்புலேஷன் லாஸ்ட் டாபிக். சரிங்களா? இந்தியாவில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். பாருங்கள், ஆஸ் ஆஃப் நவ் இந்தியாவுடைய பாப்புலேஷன் 145 கோடி. சைனா வந்து 140 கோடி ஆயிடுச்சு. நம்ம லீட்ல வந்துட்டோம். இப்போ 145 கோடி பாப்புலேஷன் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது இப்போ பாசிட்டிவா அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே வந்து அதிகமான மக்கள் ஒர்க்கிங் ஏஜ்ல இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான். ஸோ இந்தியா ஹேஸ் எனார்மஸ் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பர்சன்டேஜ் வந்து இப்போ லேட்டஸ்டாக அரௌண்ட் 65% வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்கிறாங்க.
மிச்சம் பேலன்ஸ் வந்து 35% இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டிபெண்டன்சி பாப்புலேஷன் சொல்லுவாங்க. குழந்தைங்களையும் பெரியவங்களையும் யார் பார்த்துக்கிறாங்க? பிரெட் வினர்ஸ். அப்படி அந்த மீனிங்ல அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் பாவர்ட்டி பேசிக்ஸ் என்ன சொல்றாங்க? வாட் இஸ் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இந்த பாவர்ட்டியை டிஃபைன் பண்ண நம்ம படிக்கிறோம் இல்லையா, டெக்னிக்கல் சைட்ல படிக்கிறோம். எல்லாமே ஒரு டேட்டா பேசிஸ்ல தான் நம்ம சொல்லணும். இப்போ பிளாங்கா சொல்லக்கூடாது. இப்போ புதுசா ஒரு காய்ச்சல் பரவுது அப்படின்றது காமன் மேன் சொல்றது. அந்த காய்ச்சல் என்ன, எதுலேருந்து வந்தது, எப்படி வந்தது, என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கணும், அதனுடைய டைமென்ஷன் என்ன, கொரோனா டைம் பார்த்து ஞாபகம் இருக்கா இல்லையா, எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமா இல்லையா, அப்படியே ஒரு எஜுகேட்டட் அவுட்லுக்ல சொல்றாங்க. ஸோ அதுல வந்து ரூரல் சைடுக்கு வந்து 2100 கலோரிஸ் தினம் உணவு கிடைக்கணுமா. ஆக்சுவலாக எப்படி வேணா டிஃபைன் பண்ணலாம், இன்கமை வச்சு டிஃபைன் பண்ணலாம். அவங்க என்ன சொன்னாங்க, கன்சியூம் பண்ற ஃபுட்டை வச்சு டிஃபைன் பண்றாங்க. கன்சியூம் பண்ற ஃபுட், சாப்பிட்ற ஃபுட் இருக்கு இல்லைங்களா, அதில் கலோரிஸ் அப்படின்னு அதுக்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. எல்லா ஐட்டம்ஸையும் உள்ள கலோரிஸ் சொல்லி சயின்ஸில் சொல்லுவாங்க இல்லையா. ஐ திங்க் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அதில் கார்போஹைட்ரேட் ஒன்று சொல்கிறாங்க, ப்ரோட்டீன் ஒன்று சொல்கிறாங்க, மூணாவது ஃபேட். நம்ம சாப்பாட்டில் 3 வகை சொல்கிறாங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் எவ்ரி கிராம் இருக்கு இல்லைங்களா, இட் கிவ்ஸ் 4 கலோரிஸ். ஐ திங்க் 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஆர் ப்ரோட்டீன் கிவ்ஸ் 4 கலோரிஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஐட்டம் இருக்குல்ல, ஃபேட். இந்த நான்வெஜ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது சூரியகாந்தி எண்ணெய் அதெல்லாம் ஃபேட்டில் சேர்ப்பாங்க இல்லையா, அது வந்து 9 கலோரிஸ் எனர்ஜி கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான்வெஜ் ஒரு டைம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டாங்கன்னா 1 டே ஃபுல்லாக அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை. ரம்ஜான் அந்த பீரியட்லலாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அர்பன் சைடில் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே 2400 வரணும். ரூரல் சைடில் டேட்டா தப்பாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து நகரப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து மினிமம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற சாப்பாடு வந்து 2100 கலோரிஸ். ரூரல் சைடு வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக பண்ணுவாங்க இல்லையா, விவசாயம் எல்லாம் பண்றாங்கல்ல ரூரல் சைடு, அதனால அவங்களுக்கு அதிகமாக இன்டேக் வரும். 2400 கலோரிஸ் ஃபுட்டுக்கு அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு கீழே போனால் அவங்கள புவர்னு டிஃபைன் பண்ணாங்க. ஸோ அர்லி ஸ்டேஜில் எதை வச்சு டிஃபைன் பண்ணாங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் கலோரிஸ் இன்டேக், அந்த ஃபுட்டு சாப்பிட்றாங்க அது கிடைக்குது இல்லையா, அதை வச்சு டிஃபைன் பண்ணாங்க ஆக்சுவலாக. அப்புறம் பின்னால் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க ஆக்சுவலாக. பாவர்ட்டி எஸ்டிமேட் வந்து பண்ணாங்க ஆக்சுவலாக. என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன், ஒவ்வொன்று சொல்கிறேன். பாருங்க, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஒரு சிலதெல்லாம் படிச்சா நம்மளுக்கே தெரிய வரும் இல்லைங்களா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போதான் வந்து இந்தியா கொஞ்சம் டெவலப்டா இருக்கு, கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமா இருக்குன்னா சொல்றோம், அப்படிதானே. இதுக்கு முன்னே வந்து இந்தியாவில் ஏழ்மையான நாடுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். பாருங்க, பாவர்ட்டி, ஏழைமையா இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள். ஃபர்ஸ்ட் ரூரல் பாவர்ட்டி, அர்பன் பாவர்ட்டின்னு சொல்றாங்க. இங்க வேற மாதிரி, அங்க வேற மாதிரி இருக்குது. பாருங்க, ரூரல் பாவர்ட்டியில என்ன சொல்றாங்க, கிராமப்புறங்கள்ல பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா வளருதுன்னு சொல்றாங்க. பாருங்க, பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா வளருது. ஏற்கனவே வந்து கிராமப்புறங்கள்ல வந்து இன்கம் கிடையாது, தொழில்கள் அவ்வளவா கிடையாது. இப்போ பெங்களூர்ல இருக்கிற மாதிரி வந்து ஒரு வில்லேஜ்ல இருக்குமா, ஒசூர்ல இருக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில்லேஜ்ல இருக்குமா, இல்லை. ஏற்கனவே அங்கே ஒண்ணுமே இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே பேர்டன்ஸமா இருக்கு, அது கூட இன்னும் வந்து 2-3 பிள்ளைங்களை பேர்த்து அதிகமா போட்டு பேர்டன் ஏத்துறாங்க, அதை சொல்றாங்க. லேக் ஆஃப் கேபிட்டல். நீங்க ஏதாவது ஒன்று புதுசா நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு ஆக்சுவலா கையில பணம் வந்து முதலீடு போட்டு தான் பண்ணணும். நெக்ஸ்ட், லேக் ஆஃப் ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆக்சுவலா அங்க ரூரல் சைட்ல கிராமப்புறங்கள்ல விவசாயத்தை தாண்டி வேற தொழில்கள் கிடையாது. விவசாயத்தை தாண்டி வேற எந்த தொழிலுமே கிடையாது. மிஞ்சி போனா ஏதாவது பொட்டி கடை வைக்கலாம், டீ கடை வைக்கலாம், கொத்தனார் வேலையை பார்க்கலாம், மர வேலை பார்க்கலாம். அதுல சும்மா சின்ன சின்ன லெவல் தான், ஒரு பெரிய லெவல் அந்த மாதிரி தொழில்கள் கிடையாது. அதே மாதிரி அப்ப என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர்ல தான் போய் விழுறாங்க கிராமப்புறங்கள்ல. வேற தொழில் எதுவும் கிடையாது. அதனால கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணணும், விவசாயத்து மேலதான் போய் விழணும். அப்ப என்ன ஆகுது, லேண்டு மேல ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா. அப்படியே அந்த சொல்றாங்க. இன்னொன்று வந்து கல்வி அறிவின்மைன்னு சொல்றாங்க, அன்எஜுகேட்டட். இப்போ ஊர் சைடில் வந்து பொண்ணு பிள்ளையோ, இப்போ ஆம்பளை பிள்ளையோ பெட்ட பிள்ளையோ ஃபர்தராக படிக்க வைக்கிறது அப்புறம் அப்படியே ட்ராப் பண்ணிடுறாங்க. இப்போ 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படித்தா நான் பையன் விவசாயத்தை பார்த்துக்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பொட்ட பிள்ளைங்களை இன்னும் படிக்க வச்சு பேர்டன்ஸ் கொஸ்டின் மார்க் மாதிரி போகுது. 8, 9 படிக்கும்போது என்ன பண்ண, கல்யாணம் பண்ணுங்கன்னா சொல்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரிலாம் மெயின் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ கல்வி அறிவு இல்லாததுனால சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரிய வரும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது, பெங்களூர் மாதிரி பெரிய ஊரில் ஜாப் கிடைக்கும், ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருக்குது, ஆமாவா இல்லையா. அரசாங்கத்தில் வந்து சுயதொழில் செய்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. தெர் ஆர் சோ மெனி அவென்யூஸ், அதெல்லாம் தெரியாமல் இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட், ரீஜனல் டிஸ்பேரிட்டிஸ் கான்செப்ட் சொல்கிறாங்க. ரீஜனல் டிஸ்பேரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் சில கிராமப்புறங்கள் நல்லா இருக்கு, சில கிராமப்புறங்களில் ஒன்றுமே இல்லை.
இயற்கை வளங்கள், பக்கத்துல தொழில்கள், அந்த மாதிரிலாம். இப்போ கோயம்புத்தூர் ஊர் எடுத்துக்கோங்களேன். தமிழ்நாட்டிலே 2வது பெரிய ஊர் வந்து கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ். எல்லாத்துலேயுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், பாப்புலேஷன், காஸ்ட் ஆஃப் லிவிங், அந்த மாதிரி எல்லாமே. கோயம்புத்தூர் வந்து கோர் டவுன் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி இருக்கிற விளிம்பு வில்லேஜஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கொஞ்சம் டெவலப்டாக இருக்கா இல்லையா? கொஞ்சம் டெவலப்டாக இருக்கு. ஏன்னா சிட்டியில் சுற்றி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ சிட்டிக்கும் வில்லேஜுக்கும் கனெக்ஷனே இல்லாமல் தூரம் இருக்கிற வில்லேஜஸ் இருக்காது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்துச்சுன்னா அச்சீவ்மெண்ட் இருக்காது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்காது. ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல என்ன இருக்கும்? ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ். எப்படி இருக்கு ஆக்சுவலா? அண்ணன் தண்ணி புலக்கூடாதா, தள்ளி வைக்க விடாமன்னு சொல்லிட்டு நாட்டாம சூரியவம்சம் குடும்பம் இருக்குல்ல, குடும்பம் நல்லா இருக்கு, எமோஷன் நல்லா இருக்கு, ரெஸ்பெக்ட் நல்லா இருக்கு, டிக்னிட்டி நல்லா இருக்கு, கல்ச்சர் நல்லா இருக்கு. மணி என்ன இருக்குது? இன்னைக்கு வந்து மணி மணி மானிட்டைஸ் வேர்ல்டுன்னு சொன்னோம் இல்லையா? ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இஸ் அகெயின்ஸ்ட் எக்கானமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா ரொம்ப ரிஜிடா பார்க்க சொல்லலை. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கூட்டு குடும்பம் இருந்ததுனாக்க ரிஜிடிட்டி அதிகமா இருக்கும் அதுல. இப்ப அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி 2 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. அதே ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா இவங்க 4 பேர், மொத்தம் 5 ஃபேமிலிஸ் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ பெரிய பையனுடைய பையன் காலேஜுக்கு போகணும், அவன் வந்து நான் டாக்டருக்கு படிக்கணும், நீட்டுக்கு படிக்கணும், 10 லட்சம் கோச்சிங் ஃபீஸ் கட்டுன்னு சொல்றான். இவனை கட்ட சொன்னோன்னா மற்ற எல்லாரும் கேட்பாங்க, அந்த கேங்ல ஃபுல்லா என்ன பண்றது, எப்படி டிசிஷன் எடுப்பாங்க, அந்த மாதிரி சொல்றேன் நான். சரியா? கொஞ்சம் ரிஜிடா இருக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். உடனே வந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி தனியா இருந்ததுன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா அப்பா அம்மா கூட இல்லாம தனியா பிரிச்சு போயிட்டாங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தனி குடும்பம்னு பேர். அது எக்கானமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமா இருக்கான்னா அப்படி நேரோவா சொல்ல வரல. ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல ரிஜிடிட்டி அதிகமா இருக்கு, அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவ்வளவா இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த மீனிங்ல சொல்றாங்க. சைல்டு மேரேஜ் பாருங்க, இதுல நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? குழந்தை திருமணம். அது வந்து சமுதாயத்துக்கு முன்னேற்றமா பின்னேற்றமா? பின்னேற்றம். ஓகேவா? மைனஸ் பாயிண்ட் ஆக்சுவலா. ஒரு லேக் ஆஃப் ப்ராப்பர் இன்டிமேஷன் ஆஃப் பிடிஎஸ், இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குல்ல, ரேஷன் கடை இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி ஒரு சரியான அறிவு பார்வை இல்லை ரூரல் சைட்லன்னு சொல்றாங்க. அர்பன் சைட்ல என்ன ப்ராப்ளம் சொல்றாங்க? கிராமப்புறங்கள்ல இருந்து ஆகும்னா என்ன பண்றாங்க, கிளம்பி டவுனுக்கு வந்துடுறாங்க, போய் வேலை தேடிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? சினிமாவில் ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். பஞ்சப்பையை தூக்கிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டம் லைன்ல ஏதாவது ஒரு ஜாப்ல சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஷெட்டு மாதிரி இடங்கள்ல தங்கிக்கிட்டு அப்படிலாம் இருப்பாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி ஸ்கில்டு லேபர் வந்து அவங்களுக்கு இருக்காது ஆக்சுவலா. ஸ்கில்டு லேபர் இருக்கணும். இப்போ டவுன் சைட்ல எல்லாம் இருக்கணும் அப்படின்னா பாருங்க, ஸ்கில்டு லேபர்னா என்ன? இப்போ டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா டிரைவரா போகலாம் இல்லைங்களா, கண்டக்டரா போகலாம். இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஸ்கில்ஸ் இருக்கணும். ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து பேசிக் ஒர்க்குக்கு எடுத்துக்குவாங்க. டிப்ளமா படிச்சிருந்தீங்கன்னா லேத் ஒர்க்குக்கெல்லாம் ஓகே, மெஷின்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறது, அந்த ஸ்கில் லேபர் இருக்கணும் ஆக்சுவலாக, இல்லாட்டி இல்லை. நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ். இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இந்தியாவில். வந்து ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நகர்ப்புறங்களில் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலாக. இப்போ பெங்களூர்ல டபுள் பெட் வீடு வந்து 25,000 ரூபாய், இங்கே ஒசூரில் வந்து 8,000 ரூபாய். எது வசதி? இல்லை, இங்கே தான் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. வொகேஷனல் ட்ரைனிங் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றாங்க. பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் அதிகமா கேட்குற ஏரியா இதுதான் கேட்குறாங்க. போன டைம் கூட கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த வறுமை இருக்கு இல்லைங்களா, ஏழ்மை வறுமைன்னு சொல்றோம் இல்லையா, இதை அளவிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி சொல்றேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து தாதாபாய் நவ்ரோஜின்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் டாபிக்ல படிச்சிருக்கிறோம். த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியான்னு படிச்சிருக்கோம், தாதாபாய் நவ்ரோஜி. அவர் தான் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பேர் கொடுத்தார் அப்படிலாம் ஐஎன்எம்ல படிச்சிருக்கிறோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வளமான நாடு, பிரிட்டிஷ்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், ஆனால் கேட்டால் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ இங்கே வர்ற இங்கே உருவாக்குற அந்த செல்வம், இங்கே ஜென்ரேட் ஆகிற இன்கம் அதெல்லாம் எங்கடா போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட்டு. இங்கிலீஷ்காரன் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், நல்ல வெல்லாஃபா இருக்கான். இந்தியாவில் பார்த்தா எல்லாம் பிச்சைக்காரனா இருக்கிறாங்க எங்க பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல. இதை வந்து எடுத்து ஸ்டடி பண்ணார் அவர் வந்து ஃபர்ஸ்ட். அதாவது பாவர்ட்டி, இந்தியா இஸ் இன் பாவர்ட்டி, ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணார். ஸோ அந்த ஸ்டடி பண்ணார் இல்லையா, அவர் அப்போ வந்து பெர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 16 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் வரைக்கும் ஒரு தலைக்கு வருதுன்னு அப்போ ஒரு ரஃப் எஸ்டிமேட் வந்து பண்ணார் ஆக்சுவலா. ஒரு புக்கை எழுதியிருக்காரு தாதாபாய் நவ்ரோஜி. என்ன புக்? அதுக்கு பேரு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் ஆக்சுவலா. அதே மாதிரி வறுமை கோட்டு தியரி ஒன்று கொடுத்துருக்காரு. என்னது ஆக்சுவலா? எக்கானமிக் எக்ஸ்பிளாய்டேஷன், ஆக்சுவலா எக்கானமிக் ட்ரெயின் தியரின்னு அதுக்கு பேர். இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை பிரிட்டிஷ்காரங்க எக்ஸ்பிளாய்ட் பண்ணி சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
பொருளாதார சுரண்டல் கோட்பாடுன்னு பேர். ஓகேங்களா? அதை கொடுத்தது ஃபர்ஸ்ட் யாருன்னா தாதாபாய் நவரோஜி. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்தியாவில் ரயில் ரோடு போட்டிருக்காங்க. நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு போட்டாங்களா? இல்லை. இங்கே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் பல்காக வருது இல்லையா, அதையெல்லாம் ரயிலில் போட்டு எடுத்துகிட்டு போய் துறைமுகத்தில் வச்சு அங்கேருந்து அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஆக்சுவலாக. ஆனால் அந்த ரயில் ரோடு போகிறதுக்கு நம்ம கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரயில் ரோடு கட்டுறோம், நீங்கள் டேக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதே மாதிரி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்தியாவிலேருந்து அவங்க கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி இல்லை. அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் டியூட்டியே இல்லை. இப்போ கண்ட்ரிக்கு எங்கே தான் இன்கம் வரும்? ரெண்டு பக்கமும் நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதை ஃபர்ஸ்ட் அவர் தான் கண்டுபிடிச்சார் ஆக்சுவலாக. அப்புறம் தண்டேக்கர் என்றார் பாருங்க, போன எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 4 ஸ்டடீஸ் கொடுத்து குரோனாலஜிக்கலாக அதை அலைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஓஜா ஸ்டடின்னு சொன்னாங்க. ரொம்ப ரிமோட் கொஸ்டின் அது வந்து, அது யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப அர்லி டைம்ல வந்து ஏதோ கொடுத்துருந்தேன் எங்கேயோ எடுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து தண்டேக்கர் அண்ட் ராத் அப்படின்னு சொல்லிட்டு 1971 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ண வந்தாங்க ஆக்சுவலாக. அவங்க என்ன சொன்னாங்க, நியூட்ரிஷன் அப்படின்றாங்க, அந்த கலோரிஸ் இன்டேக்கை சொல்றாங்க. இப்போ ஒரு மனிதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன இருக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கணும், இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கணும், இவ்வளோ ஃபேட் இருக்கணும், ஒரு காம்பினேஷன் சொல்ல ஹெல்த்தி டயட்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2500 கலோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு கீழே இருந்தால் ஏழ்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து 40% ரூரல் பாப்புலேஷனும் அர்பன் பாப்புலேஷன் 50% புவர் பீப்புள் இருக்காங்கன்னு அப்போ சொல்லியிருக்காரு, அவர் ஸ்டடியில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மான்டெக்சிங் அலுவாலியா அப்படின்னு ஒருத்தருக்காரு ஆக்சுவலாக. 1977 மான்டெக்சிங் அலுவாலியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு சொல்றாரு. செலவு செய்யறோம் இல்லையா, எப்படி வேணா சொல்லலாம், வரவுல சொல்லலாம், செலவுல சொல்லலாம், கன்சியூம் பண்றதுல கலோரிஸ்ல சொல்லலாம். இவர் என்ன சொல்றாருன்னா செலவு செய்யறதுல. ரூரல் சைடில் இருக்கிற ஒருத்தருக்கு தேவை என்ன, அவன் செலவு எவ்வளோ இருக்கணும் பாருங்க. ரூரல் சைடில் வந்து 15 ரூபாயும் 1960 அர்பன் சைடில் 20 ரூபாயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அர்பன் சைடில் ஒருத்தன் ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு கீழே இருந்தா அவனை வந்து ஏழைன்னு சொல்லி டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. ஒரு 7th ஃபைனான்ஸ் கமிஷன் 1978 கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? 1978 7வது ஃபினான்ஸ் கமிஷன். அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப கலோரிஸ் இன்டேக்னு சொல்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றாங்க இல்லையா. இது மட்டும்தான் வந்து ஏழ்மையாக்குறது கணக்கா இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சேர்த்தாங்க ஆக்சுவலா. என்ன சேர்த்தாங்க பாருங்க, ஹவுஸ் ஹோல்டு கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. வீட்டில் வந்து நம்ம செலவு செய்யறோம் இல்லையா, அரிசி பருப்பு வாங்குறோம், துணிமணி வாங்குறோம், வீட்டுக்கு டியூ கட்டுறோம், வாடகை கொடுக்குறோம், இந்த செலவெல்லாம் கொஞ்சம் சேர்த்து சொல்ல சொன்னாங்க. சரியா? பாருங்க, இந்த கான்செப்ட்லாம் சொல்லுவாங்க. மெஷர் ஆஃப் வெல்ஃபேர் ஆர் டெப்ரிவேஷன் அப்படின்லாம் சொல்றாங்க. மெஷர் ஆஃப் வெல்ஃபேர், வெல்ஃபேர்னா நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம், டெப்ரிவேஷன்னா இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? டெப்ரிவேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. 2 குழந்தைங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிறது, பஸ் ஸ்டாப்ல நிற்குது. ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடுது, இன்னொரு குழந்தை கிட்ட கையில காசு இல்லை ஐஸ்கிரீம் வாங்க. அந்த குழந்தை இந்த குழந்தை எப்படி பார்க்கும்? அதுக்கு பேர் டெப்ரிவேஷன் அப்படின்னு பேர். அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு கெப்பாசிட்டி இல்லை சாப்பிடல அப்படின்னு அந்த குழந்தைக்கு பதியும். டெப்ரிவேஷன்னா இல்லாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ மெஷர் ஆஃப் வெல்ஃபேர் அப்படின்னாக்க எல்லா ஆக்டிவிட்டிஸும் செய்கிறோம். எதுக்காக செய்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்காக நம்ம செய்கிறோம், அது இருக்கணும்னு சொல்றாங்க ஆக்சுவலாக. அப்புறம் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று இருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டின்னு சொல்லுவாங்க. சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2005 வந்தது. சரிங்களா? 2005 சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி அப்படின்னு வந்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாவர்ட்டி எஸ்டிமேட் பண்ணும்போது நம்ம சொன்ன இது வரைக்கும் சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயத்துல சேர்க்கிறாங்க பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த், எஜுகேஷன், க்ளோத்திங் அதையெல்லாம் ஆட் பண்றாங்க. வெறும் அடிப்படை தேவைகள் சொல்லணும், அது மட்டும் இல்லாம அதையும் சேர்க்கிறாங்க. ஹெல்த்துக்கு கண்டிப்பா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹெல்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். மந்த்லி ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா ஒரு ஃபாலோ அப் இல்லாத யாரும் கிடையாது. அதே மாதிரி அடுத்து படிக்கிறதுக்கு ஆக்சுவலா, படிக்கிறதுங்கிறது என்னது ஆக்சுவலா, நம்மளை முன்னிலைப்படுத்தி பெரிய ஆளா கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் வந்து கிளாத்திங், இதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்க, இந்த டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 21.9% பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. 21.9% வந்து இந்தியாவில் 2011 அந்த பீரியட்ல. சரிங்களா? பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, பிபிஎல் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு இல்லை, ஒரு வேளை சாப்பாடு தான் கிடைக்குதுன்னு அர்த்தம். 1 ஸ்கொயர் மீல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து பிபிஎல், பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு பேர். ரேஷன் கடையில் கலர் கலராக கார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட்ல 21.9% வந்து பிலோ பாவர்ட்டி லைன்
அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து 2012 ரங்கராஜன் கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு, எஸ்டிமேட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்றாரு, அவர் 29.6% இருக்காங்கன்னு சொல்றாரு. 29.6% பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறாங்கன்னு அவர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. இப்போ லேட்டஸ்டா ஒரு டேட்டா சொல்ற பாருங்க. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்தது, நிதி ஆயோக் மாத்திட்டோம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ லேட்டஸ்டா நிதி ஆயோக்ல வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இந்தியாவோட டெவலப்மெண்ட் அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் வந்து. அதுல வந்து இந்தியாவுடைய பாவர்ட்டி அந்த 21.9 சொல்றோம் இல்லையா, இன்னொன்னு 29.6 ரங்கராஜன் கமிட்டி சொன்னாங்க, 2 டேட்டா சொல்றோம் இல்லையா. அதை வந்து இப்ப இந்தியாவில் வெறும் 5% கொண்டு வந்துட்டாங்களாம். வெறும் 5% இந்தியாவில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பிலோ பாவர்ட்டில இப்ப 5% தான். இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி அச்சீவ்மெண்ட் சொல்லி இந்த படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. சரிங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க, அரௌண்ட் 30% பிலோ பாவர்ட்டி லைன் இருந்தது. இப்ப மோடி கவர்மெண்ட்ல இப்ப லேட்டஸ்டா ஒரு 13 வருஷமா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, குறைச்சி எடுத்துட்டு வந்துட்டார் ஆக்சுவலா. அப்புறம் இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா எல்லாம் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ நிதி ஆயோக டேட்டா பிரகாரம் பிலோ பாவர்ட்டி லைன் இன் இந்தியா வந்து 5%க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பாவர்ட்டி. சரி, நெக்ஸ்ட் சொல்றேன் பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அர்த்தப்படுது, வேலை இல்லாம இருக்குது, வேலையின்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு மனிதன் வந்து படிச்சு எல்லாம் ரெடி ஆயிட்ட பின்னால வேலை இருக்கணுமா, வேலை இருக்கக்கூடாதா? வேலை இருந்ததுன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க, இல்லாட்டி அடுத்தவங்களை பார்க்கறது தான் அவங்க வேலை. நோண்டிட்டு இருப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? வடிவேல் ஒரு காமெடியில சொல்லியிருப்பா தெரியுமா, சும்மா இருக்குதுதான் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு, அசால்ட்டா பேசுறீங்க சொல்லி. ஒரு ரொம்ப சூப்பரா அந்த ஒரு ரொம்ப லாஜிக்கல ரொம்ப அறிவுபூர்வமா அதை சொல்லியிருப்பா. அப்படி உண்மையிலே கஷ்டம் அது, சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வெட்டியாக்குறான்றதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ வேலை இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. எங்கேஜ்டா இருந்தோம் அப்படின்னா அவங்க மைண்டு ஃபுல்லா அதுல மட்டும்தான் இருக்கும். அன்வான்டா எங்கேஜ்டா இல்லை, ஒரு ஃபோக்கஸ்டா இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களை மேய்ச்சிட்டு இருப்பாங்க, நோண்டிட்டு இருப்பாங்க, திசை மாதிரி பறவை மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அதனால வேலை இருக்கணும்னு சொல்றாங்க. வேலையின்மைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, பர்சன் இஸ் வில்லிங் டு ஒர்க், வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆனா வேலை கிடைக்கிறது இல்லை, அதுக்கு பேர் வேலையின்மைன்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு டேட்டா வைஸ்லாம் சொல்றாங்க, இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, இவ்வளவு பேர் கிராஜுவேட் வெளியே வராங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. பாருங்க, நம்ம வந்து இப்ப நம்ம எல்லாம் ஊர்ல இருந்து ஒசூருக்கு வந்தோம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆக்சுவலா. எங்க ஊர்லயே என்னன்னா இது கூட தெரிஞ்சிருக்காது எனக்கு. இப்போ ஒசூருக்கு வந்த உடனே ஒரு வேலை கிடைச்சது, ஏதோ ஒரு வேலை கிடைச்சது, கிடைச்சதுல அதை வச்சு அது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு ஒரு ஸ்டாண்டிங்காவது எடுக்க முடிஞ்சது ஆக்சுவலா. ஊர் பக்கம் இருந்தது அதுவும் இருந்திருக்காது, எக்ஸ்போஷரே இருந்திருக்காது ஆக்சுவலா. ஆனா இன்னொரு சைட்ல இப்போ எங்கேயோ இருக்கு. அமெரிக்காவில் போய் ஸ்டே பண்ணீங்கன்னா, கல்ஃப்ல ஸ்டே பண்ணீங்கன்னா, குவைத் நாட்டில் போய் ஒர்க் பண்ணீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இதுதான் சொல்றாங்க, பர்சன் இஸ் வில்லிங் டு ஒர்க் பட் ஜாப் இஸ் நாட் அவைலபிள் சொல்றாங்க. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்றேன் பாருங்க. பாருங்க, இது தியரி ஆக்சுவலா, பட் நான் ஒவ்வொரு லைன்லயே சொல்றேன், புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. கீ பாயிண்ட்ஸ் நானே அங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நான் சொல்றதை பாருங்க. டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா, வேலையின்மையின் வகைகள் என்ன, ப்ரிலிம்ஸ்க்கும் கவர் ஆகும், மெயின்ஸ்க்கும் கவர் ஆகும். இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுழற்சி வேலையின்மைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, சைக்ளிக்கல். இப்போ நேற்று ஒரு கான்செப்ட் லாஸ்டா முடிச்ச ஞாபகம் இருக்கா, பிசினஸ் சைக்கிள் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? லாஸ்டா கான்செப்ட் முடிக்கும்போது பிசினஸ் சைக்கிள் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொன்னோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், எக்ஸ்பேன்ஷன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், எக்ஸ்பேன்ஷன் ஆகுறோம், ரொம்ப டாப் கிளாஸா பிசினஸ் போறது பூம். அப்புறம் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பேர் ரெசிஷன். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுறது ரெசிஷன், அதில் பாதாளத்துக்கு போறதுக்கு பேர் டிப்ரெஷன். சரியா? பொருளாதார மந்தம் சொல்லுவாங்க டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் ரொம்ப ப்ராப்ளம் ஆக்சுவலா, அப்படியே நம்ம கிணத்துல போட்ட கல் மாதிரி எக்கானமி இருக்கும். ம் ம் ஆக்சுவலா வந்து அதாவது ரொம்ப டல்லஸ்டா இருக்கும், மேனேஜபிளா இருக்காது.
அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்கனாமிக் டிப்ரெஷன் அது வந்தால் ரொம்ப ப்ராப்ளம் சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த பிஸ்னஸ் சைக்கிளில் டவுன் ட்ரெண்ட் வருது இல்லையா, அப்போ வர்றதுக்கு பேர் வந்து சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது நம்ம கையில் கிடையாது. பிஸ்னஸே வேர்ல்டு வைடே வந்து பொருளாதார மந்தம் சொல்றாங்க. அப்புறம் கோல்டு வந்து ரேட் அதிகமாகிடுச்சு, கேள்விப்பட்டீங்களா? ஒரு கிராம் சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு, 10,000 10,000 ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஒரு 4 months பேக் கூட 6,700 இருந்தது கிராம். இதை பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ஆல் ஆஃப் சடன் 10,000 வந்துருச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டால் 2 ரீசன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டாலர் வெர்சஸ் ருபி இருக்கு இல்லைங்களா, அந்த டைனமிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, இது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ரெண்டாவது ரீசன் வந்து டேரிஃப் 50% போட்டிருக்காரு ட்ரம்ப் டேரிஃப் 50% போட்டிருக்காரு. அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ஷன் மாறி கோல்டு மேல வருதான். பணம் வச்சுக்கிறவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்களா, கோல்டு வாங்கி கண்ட்ரிஸே வாங்கி இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கோங்க. சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன சொல்றது, டியூரிங் த டவுன் ட்ரெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள் இட் ஹேப்பன்ஸ். அதுதான் சொல்றேன் நான். சரிங்களா? டியூரிங் ரெசெஷன் அண்ட் டெப்ரெஷன் ரெண்டு கான்செப்டும் சொல்றாங்க. டவுன் ட்ரெண்டும் சொல்றாங்க, பாட்டம் டவுன் ட்ரெண்டுக்கு டெப்ரெஷன் அந்த பீரியட்ல சொல்றாங்க. ஆக்சுவலா அப்போ என்ன நடக்கும் பாருங்க, சும்மா தியரட்டிக்கலா சொல்றாங்க. இன்கம் அண்ட் அவுட்புட் வந்து ஃபால் ஆகும்னு சொல்றாங்க. இன்கமும் இருக்காது, ஆக்டிவிட்டி இருக்காது, ப்ராஃபிட் இருக்காது. ஸோ வைட் ஸ்ப்ரெட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. வேலையின்மை ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி கியூர் பண்றது அப்படின்னு சும்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்றாங்க. பாருங்க, ஒரே நான் கீ நோட்ஸ்ல அவ்வளவுதான் சொல்லேன். சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டவுன் ட்ரெண்ட் ஆஃப் பிசினஸ் சைக்கிள், அவ்வளவுதான் அந்த பாயிண்ட் வந்து. அவ்வளவுதான் அந்த பாயிண்ட். இது ஞாபகம் வந்ததுன்னா நீங்க அந்த தியரி வந்து அவன் என்ன எழுதுறது, நம்ம 10 பக்கம் எழுதலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாதிரி இங்க எழுதலாம். கீ பாயிண்ட் அவ்வளவுதான். பிசினஸ் சைக்கிளுடைய டவுன் ட்ரெண்ட் 2 ஸ்டேஜ் பார்த்துருக்கோம். ரெசிஷன் 1, டெப்ரெஷன் 1. அதுல வர்றதுக்கு பேர் வந்து சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்ப எப்படி இருக்கும், காசு இருக்காது, வாங்க முடியாது, டல்லா இருக்கும், இன்புட் இருக்காது, டிமாண்ட் இருக்காது, சப்ளை இருக்காது, நீங்க என்ன வேணா எழுதலாம். அதை நெகட்டிவ் பாயிண்ட்ல சொல்றாங்க. இதே மாதிரி சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்றோம். இதை சொல்லும் போதே உங்களுக்கு புரியுதா? சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பர்டிகுலர் சீசன்ல எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. ஊட்டி கொடைக்கானலுக்கு எப்ப சீசன்? கரெக்டா சார், மே மாசம், சம்மர்ல, எக்ஸ்ட்ரீம் சம்மர். கரெக்டா சொல்றேன், மார்ச் ஏப்ரல் மே. ஓகேங்களா? மே லாஸ்ட் வரைக்கும் லீவ் சீசன் வந்து மாட்டிக்கும். ஆனுவல் லீவ் வருது இல்லைங்களா பசங்களுக்கு எல்லாம், கோடை காலம் ஆனுவல் லீவ் வருது. அது பீக் சீசன், ஆக்சுவலா மெயின் சீசன். அது 2,000 ரூபாய் ரூம் ரெண்ட் போற இடத்துல 6,000 ரூபாய் போடுவாங்க. அவங்க போவாங்க, ஏன்னா போற சீசன் அது. அந்த ஒரு 2 மாசத்துல வந்து ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் அங்கே எடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் மற்ற டைம்ல இந்த டைம்ல வந்து வீட்டெல்லாம் வந்து ரெண்டுல எல்லாம் காலியாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் வந்து சீசனல் எம்ப்ளாய்மெண்ட். அப்ப அந்த சீசன் தவிர மற்ற சீசன்ல அங்க வேலை இல்லை. சீசன்ல நல்ல பூமா இருக்கும், சீசன் இல்லைன்னா வேலை இல்லை. இப்போ ஜிகர் தண்டான ஒரு கடை வச்சிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஆக்சுவலா யாராவது ஜிகர் தண்டா வாங்கல, குளிர் ஏற்கனவே முடியல இல்லையா, எல்லா கோல்டு ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கு எல்லாருக்குமே. ஒசூர் கோல்டு ஏரியா இல்லையா, காற்று அதிகமாக இருக்குது, வீசிங் மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஜிகர் தண்டா கடைக்கு எப்போ வேலை, மார்ச் ஏப்ரல் மே, வெயில் காலத்தில். மற்ற டைம்ல அதுக்கு வேலையே இல்லை. அந்த மாதிரி வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்றாங்க. பர்டிகுலர் சீசன்ல ஜாப் இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் த சீசன்ல ஜாப் இருக்காது. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, அக்ரிகல்ச்சர்ல சொல்றாங்க. விவசாயத்துல எப்ப வேலை இருக்கும், நடும்போது வேலை இருக்கும். இப்ப நெல் எப்ப நடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது இப்போ ஜியாகிரபியில பார்த்தோம் இல்லையா, நெல் வந்து கோடைகால பயிர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதாவது ஜூன் அந்த பீரியட்ல, மே ஜூன் ஏப்ரல்ல பயிரிடுவாங்க. எப்போ அறுவடை செய்வாங்க, 5 மாசமோ 6 மாசமோ நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட்ல பண்றாங்க. அப்ப அறுவடை நெல் நடும்போதும் அறுவடை செய்யும் போதும் வேலை. மற்ற தண்ணி பாய்ச்சது பெரிய வேலை கிடையாது. அந்த சீசன்ல வேலை இருக்கும், இல்லாட்டி இல்லை. அதுவும் இல்லாம அந்த மழை கீழே வரலன்னா அந்த வேலையும் போச்சு. நம்ம டெல்டா விவசாயத்தில் பாதிக்கப்படுறாங்க நியூஸ் சொல்றாங்க இல்லையா. ஸோ இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா நடக்குது. எங்க நடக்குதுன்னு கேட்டா அக்ரிகல்ச்சர்ல, விவசாயத்துல. நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் சீசன்ல பூம் நல்லா இருக்கும், வேலை இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த சீசன்ல வேலை இருக்காது. சரியா? அது சொல்றாங்க ஆக்சுவலா. அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல சொல்றாங்க ஆக்சுவலா. பாருங்க, ஆஃப் சீசன் நோ எம்ப்ளாய்மெண்ட், ஆன் சீசன் ஃபுல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அது அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, வேற எங்கெல்லாம் இருக்குது பாருங்க. ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி, ஹாலிடே ரிசார்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் எப்போ வேலை ஆக்சுவலா, லீவ் நாள்ல. பாருங்க, அடுத்த ஆயுத பூஜை லீவ் 4 நாள் வருது. போன வாரம் 3 நாள் லீவ். போன வாரம் செப்டம்பர் 5 3 நாள் லீவ் வந்தது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் செப்டம்பர் 27, 28 ஒரு 5-6 நாள் லீவ் வருது.
மக்கள் என்ன பண்ணுவாங்க, கார் வச்சிருக்காங்க, காசு வச்சிருக்காங்க, எங்கேயாவது கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்போ பூமிங்கா இருக்கும். இந்த ரிசார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சீசன்ல இருந்து ரூம்ஸே கிடைக்காது சார். மார்ச் ஏப்ரல் மேல ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ ரூம்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அட்வான்ஸாக புக் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. சரிங்களா, சீசன் ஃபுல்லாக அது வந்து. மூணாவது வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். பாருங்க தலையெழுத்து எப்படிலாம் வந்திருக்குன்னு பாருங்க. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? டியூ டு இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் சைட். இந்த சப்ளை, டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொன்னீங்க நினைச்சு, அதாவது மார்க்கெட்ல எப்படி மார்க்கெட் இயங்குது. இப்போ வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலா டிமாண்ட் அண்ட் சப்ளை. வாழைப்பழத்துக்கு எப்போ டிமாண்ட் அதிகமா இருக்குது? பிள்ளையார் பண்டிகை, வரலட்சுமி பண்டிகை, துர்கா தேவி பண்டிகை, அப்புறம் இந்த என்னது தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகைக்கு முன்னால இருந்து பொறி பண்டிகை, இது இந்த ஆயுத பூஜை. இந்த சீசன்ல வந்து வாழைப்பழத்தை அது கண்டிப்பா வச்சு வரணும். தட்டு நிறைய வாழைப்பழம் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம். அப்ப சீசன் ஃபுல்லா இருக்கும். மற்ற டைம் இருக்குமா? இருக்காது. அதை சொல்றாங்க ஆக்சுவலா வந்து. சரியா? ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து பேலன்ஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இல்லை இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா அதுல அன்எம்ப்ளாய்மெண்ட் காசு ஆகும்னு சொல்றாங்க. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னாக்க சப்ளை, டிமாண்ட் அண்ட் சப்ளைல இருக்கிற இம்பேலன்ஸ் இந்த மார்க்கெட். இம்பேலன்ஸ் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த மார்க்கெட். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. திறந்த வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. என்ன? மக்களுக்கு வேலையே இல்லை, வேலையே கிடையாது, தேடலன்னா கூட எதுவும் கிடையாது. அதுக்கு பேர் வந்து ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், do not have any work to do. Next, educated unemployment. அது என்ன எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்? படிச்சும் வேலை இல்லாமல் இருக்குது. சரியா? அவனுக்கு எதுவுமே ஸ்கில்லும் கிடையாது, வேலையும் கிடையாது. அது அப்படி சொல்றாங்க. படிச்சும் பாவமா இருக்கு பாருங்க. ஆக்சுவலா டிடிஎட் பிஎட் படிச்சுட்டு பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து வெளியில கோடி கணக்கில் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. இந்த டெட் எக்ஸாம் எழுதி உள்ள போடணும். கவர்மெண்ட்ல போட மாட்டேன்றாங்க. போட்டா அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும். ஆக்சுவலா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அது வந்து. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ஜினியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொறியாளர்கள் சொல்லுவாங்க. என்ஜினியர்ஸ் படிச்சுட்டு வெளியே வராங்க பசங்க, பாவம். ஒரு ஜாப் ப்ராப்பரா இல்லை அவங்களுக்கு வந்து. நான் ஒன்றும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஒரு 40-50% ஏதாவது ஒரு ஆப்ஷன் தரணுமா இல்லையா? ஜாப் மார்க்கெட்ல ஜாப் இல்லை, அதை சொல்றாங்க. ஸோ எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரெண்டு சொல்றாங்க, அன்எம்ப்ளாய்டு ஒன்று, அண்டர் எம்ப்ளாய்டு ஒன்று. படிச்சதுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, அதுக்கு பேர் வந்து அண்டர் எம்ப்ளாய்டு. பிஹெச்டி படிச்சுட்டு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க. பிஹெச்டி படிச்சா என்னவா வரணும்? ப்ரொஃபஸரா வரணும். ரிசர்ச்ல எக்ஸ்பர்ட், ப்ரொஃபஸரா வரணும். பாருங்க, இந்த ப்ரொஃபஸர் எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஃபில் பிஹெச்டி படிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸருக்கு ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. ஆக்சுவலா நெட் எக்ஸாம் இருக்கு ஆக்சுவலா யூஜிசியில வந்து. அது பாஸ் பண்ணி அதெல்லாம் போகணுமா. சூப்பரா வேலை சொல்றாங்க. என்ன ஒய்ஃப் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த முஸ்லீம் ஒரு ஸ்பீச் கொடுக்குற ஆள் ஒருத்தர் இருக்காங்களே, ஃபாத்திமாவா அவங்க பேர் என்ன, மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இங்க லோக்கல்ல மேடம், இங்க லோக்கல்ல மிஸ்ஸஸ் டே பர்வீன் பானு அந்த மேடம் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஓகேவா, பயங்கரமா பேசுவாங்க. அவங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க, டாக்டரேட் படிச்சுட்டு. ஐ திங்க் அவங்களுக்கு சேலரி வந்து 2 லட்சமோ 2.25 லட்சமோ. இங்கே ஒசூர்லேயே இருக்கு. ஆக்சுவலா ஒசூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல. பிரைவேட்ல வேலை எல்லாம் இருக்கும், கை கட்டிப்பாங்கலாம் போவாங்க. 30,000 தான் சம்பளம். எம்ஜிஆர் காலேஜில் இருக்கிறாங்க, டாக்டரேட் படிச்சுட்டு. மேத்ஸ் ஹெச்ஓடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹெச்ஓடிலாம் இருக்கிறாங்க பாவம். பிரைவேட் காலேஜ், அவங்களுக்கெல்லாம் 1.5 லட்சம் கவர்மெண்ட் சேலரி கொடுக்கணும். பிரைவேட்ல வெறும் 30-35,000 கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க ஜாபுக்கு போறாங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ஃபுல்லா ஸ்கோப். 2-2.25 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு என்ன வேலை? காலையில் 2.5 மணி நேரம் கிளாஸ் எடுத்தா போதும். அவ்வளோ ஜஸ்ட் 2.5 ஹவர்ஸ். நீட்டாக போகிறோம், கிளாஸ் எடுக்கிறோம், வரோம். அவ்வளோதான் அவங்களுக்கு வேலை. அந்த நெட் எக்ஸாம் எழுதி போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சொல்றாங்க, தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு பேரு அண்டர் எம்ப்ளாய்டு, எஜுகேட்டட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்றாங்க. படிச்சதுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்றாங்க. பாருங்க, படிச்சதுக்கு வேலை இல்லாமல் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சில படிப்புகளுக்கே வேலை இல்லைன்னு சொல்றாங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில படிப்புகளுக்கு இது நாட் எலிஜிபிள். கவர்மெண்ட் தான் அந்த படிப்பெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி பர்மிஷன் கொடுத்து நடத்துறாங்க. பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுக்கு லாஸ்டா பிஎட் எக்ஸாம் வச்சிருந்தாங்க. எக்ஸாம் எழுத விட்டாங்க, எக்ஸாம் எழுதுனாங்க. ஒரு மேடம் வந்து நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணியிருந்தாங்க. பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பிளஸ் பிஎட். எங்க மிஸ்ஸஸ் மைக்ரோபயாலஜி பிளஸ் பிஎட். எக்ஸாம் எல்லாம் வச்சிருந்தாங்க, இவங்களும் கிளியர் பண்ணாங்க. போஸ்டிங்க்கு சிஓ ஆஃபீஸ் போயிருந்தோம். இங்கே ஸ்கோப் இல்லை, நல்லா சூப்பராக இருக்கு அந்த கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ் ஆக்சுவலாக. அங்கே வந்து சிஓ ஆஃபீஸ்க்கு நம்ம போயிருந்தோம்.
நல்ல வேலை பிஃபோர் ஹேண்ட் போகும்போது நான் எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி ஃபிங்கர் டிப்பில் வச்சிருந்தேன். ஃபுல்லாக என்ன கவர்மெண்ட்ல எல்லாம் உருட்டி விட்டுருவாங்க. அங்கே போய் கேட்கும்போது பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, பிஎஸ்சி பாட்டனி ப்ளஸ் பிஎட் அப்படின்னா ஓகேவா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ப்ளஸ் பிஎட் இது கன்வென்ஷனலாக காமனாக வருது. அட்வான்ஸ்டு கோர்ஸ் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎட். பிஎட் கோர்ஸ் படிக்கும்போது விட்டுட்டானுங்க, பிஎட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, எக்ஸாமும் எழுதிட்டோம், போஸ்டிங் வாங்கணும், கையெழுத்து போட்டால் போஸ்டிங் அடுத்த நாள். அங்கே போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டில் ஈக்குவலன்ஸ்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்தந்த கோர்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலன் இல்லை, இது எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு. அந்த கோர்ஸ் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தா அது ஒரு ஜிஓ போட்டிருந்தாங்க. அந்த ஜிஓவில் எடுத்து பார்த்தா பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி படிச்சிருந்தாக்கா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. ஓகேவா, அந்த மேடம் வந்து பயோகெமிஸ்ட்ரி படித்து டாப் ரேங்க்ல இருந்தாங்க, பாவம் உங்களுக்கு போஸ்டிங் போடலை. எங்கள் மிஸ்ஸஸ்க்கும் இல்லைன்னுட்டாங்க. நான் டேட்டாவோட போயிருந்தேன், மைக்ரோபயாலஜி பண்ணலான்னு சொல்லி அதை போட்டிருந்தாங்க. அப்புறம் சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவர் பயங்கரமாக ஃபைட் பண்ணி ½ hour டைம் எடுத்துக்கிட்டார். அங்கே பார்க்குறேன்னு சொல்லி அப்புறம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. காலையில் கூப்பிட்டுருந்தா பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் தான் எங்கள் உதிரப்பள்ளியில் கிடைச்சி அவங்க போயிட்டு இருக்காங்க. எப்பயுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல தெரியும், எல்லாம் க்ளீனாக எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் ஒரு 2 நாள் விட்டுருந்தா என்ன பண்ணி ஸ்லாட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது அந்த யானைக்காடு வர தெரியுமா, அங்கே தான் கிடைச்சிருக்கும். எங்கள் ஊர் ஒன்று இருக்குது அங்கே, பெட்டமுகிலாளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் யானை. டெங்கிடிக்கோட்டை தாண்டி போகணும், பஸ்ஸே கிடையாது. ஆந்த வேலை போகும்போதே யானைக்கு பார்க்கலாம், ஜாலியாக அது பாட்டுக்கு ஹாய்ன்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அந்த ஊரில் ஸ்கூல் இருக்கு, அங்கே போட்டிருக்காங்க ஒரு சிலர். இந்த பக்கம் யானைங்க எப்போ வேணா எங்கே வேணா வரும், அந்த மாதிரி நடந்தது. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க என்ன போட்டிருக்காங்க, நீங்களே படிச்சு பாருங்க. டியூ டு ஃபால்ட்டி எஜுகேஷன் சிஸ்டம். கரெக்டா இல்லையா? ஒரு டாக்டரேட் படிச்சவனை கூப்பிட்டு குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண சொன்னா கிளியர் பண்ண மாட்டேன்றான். நானும் பசங்க கிட்ட கேட்டேன், அப்போ ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்களே பாருங்க, டாக்டரேட் படிச்சவங்க, எம்இ படிச்சவங்க, பிஇ படிச்சவங்க குரூப் 4 எக்ஸாம்க்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டாண்டர்ட்? 10ஆம் கிளாஸ் சிலபஸ் பாஸ் பண்ண முடியலையான்னு கேட்டேன். நான் நல்லா ஏறட்டும்னு கேட்டேன், கோவரட்டும்னு கேட்டேன். அவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் படித்தவங்க. ஆஃப்டர் ஆல் குரூப் 4 சிலபஸ் இஸ் ஜஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட். ஸ்கூல் புக்கால கூட டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் லேட்டஸ்டா. 10ஆம் கிளாஸ்ல இருக்கிற போர்ஷன் தான் குரூப் 4ல கொடுக்குறாங்க. அது ஆஃப்டர் ஆல் பாஸ் பண்ண முடியலையான்னு கேட்குறேன் நான். பாஸ் பண்ண முடியலையா? அது கூட கெப்பாசிட்டி இல்லையா? ஆக்சுவலாக லாஜிக் அதுதான். குரூப் 4 எக்ஸாம் இஸ் ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ். 10ஆம் கிளாஸ் புக்கு தான் இதெல்லாம் கேட்குறாங்க. கொஞ்சம் மார்க்கெட்டில் சேர்த்து கேட்குறோம். அந்த பசங்களுக்கு அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கோவப்படுத்தலான்னு சொல்லுவேன். சரியா? அப்படி இருந்தும் பசங்க பண்ண முடியல. ஓகேவா? குரூப் 4 எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டஃப்பாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் டர்ன் அவுட் அதிகமாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் ரீசன் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் டர்ன் அவுட் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வேலை கொடுக்கணும், அவ்வளோதான். கவர்மெண்ட்ல ஸ்கீம்ஸ் வச்சுக்கிறாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றாங்க பாரு. என்ன டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேள்விப்பட்டீங்களா? நேற்று கூட நியூஸ் படிச்சேன்னா, ஏஐ டெக்னாலஜி வருவதால் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆபத்து, வேலை இழக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணுது பாருங்க. ஃபோன் வந்து கூப்பிடும்போது ஃபோன் பண்ணி பிரதர் அப்படின்ட்டு போட்டு நம்ம கூப்பிடுறோம். இப்போ என்ன சொல்றோம்? ஹே ஸ்ரீ கால் பிரதர் ஸ்ரீ, காலிங் கால்டு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி வந்து ஒர்க் பண்ணுது. மனிதன் தேவையில்லை, மிஷினே வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஐ திங்க் ரோபோ அசம்பிள் பண்ணது பார்த்துருக்கீங்களா? கார் அசம்பிள் பண்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் அசம்பிளி லைன் சொல்லுவாங்க. கன்வேர் பெல்ட் மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்டேஷன்ஸ் தூக்கி வைப்பாங்க. அந்த லைன்ல ஒவ்வொரு ஒன்றா பூட்டி கீட்டி கடைசியில் காராக வந்து நிற்குது. ஆரம்பத்தில் ஒர்க்கர்ஸ் வந்து ப்ளூ கலர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க சொன்னா ஃபுல்லாக ரோபோ. அது பாட்டு கரெக்டாக ரோபோக்கு ப்ரோக்ராமிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ரோபோட சொல்லிட்டு என்ன பண்ணுது, கரெக்டாக காரை ஃபினிஷ் பண்ணி பல விலங்கு பண்ணது முடிச்சிடுது. அப்போ என்ன விதாங்க, மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. அதை சொல்றாங்க ஆக்சுவலாக. ஸோ டெக்னிக்கல் இன்னோவேஷன்ஸ், நியூ டெக்னாலஜி, குறிப்பாக ஆட்டோமேஷன். ஆக்சுவலாக ஆட்டோமேஷன் ஏஐ டெக்னாலஜிலாம் வருது இல்லைங்களா? இது வர்றதுனால மக்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. அப்போ லேட்டஸ்டாக என்ன சொல்றாங்க, ஏஐ டெக்னாலஜி படிக்க சொல்றாங்க. இதில் படிங்க லேட்டஸ்டாக ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. டிராஸ்டிக் சேஞ்ச் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சொசைட்டி. சமூகத்துல வந்து ஏற்படக்கூடிய அடிப்படை மாற்றங்களால வேலை இல்லாம போகுதுன்னு சொல்றாங்க. சமூகத்தில் ஏற்படக்கூடிய அடிப்படை மாற்றங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறுதுன்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க பாருங்க. புதுசா வந்து மொபைல் போன் அப்படின்னு சொல்லி ஒரு பிசாஸ் வந்து நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. மொபைல் போன் நம்மவா இல்லையா? இன்ஃபேக்ட் நானும் பார்த்தேன், என்னாலையும் முடியல. எங்க ஃபேமிலி அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது 10 நிமிஷத்துக்கு மேல நாங்க பேசினா சண்டை வந்துடுது.
இருக்கிறது 3 பேர். 10 நிமிஷத்துக்கு மேல பேசினா சண்டை வந்துடுது. சரியா? அதனால என்ன பண்றாங்க, அவங்க ஒண்ணு சீரியல் பாக்குறாங்க, தம்பி வந்து ஏதோ கேம் ஆடிட்டு இருக்காரு, நம்ம டிஎன்பிசிக்கு ஏதோ நோண்டிட்டு இருக்கேன், இப்படி பார்த்துட்டு இருக்கோம். நானும் பார்த்தேன் 1/2 hour மேல. ஓகேவா? இப்படி லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. இந்த மொபைல் ஃபோன் வந்ததுனால என்னென்ன இண்டஸ்ட்ரி அவுட் ஆச்சு பாருங்க. கேமரா இண்டஸ்ட்ரி அவுட்டு ஃபுல்லா. முன்னாடி தனியாக கேமரா வச்சு போகும்போது போட்டோ எடுப்போம். இப்போல்லாம் யாராவது கேமரா வச்சிருக்காங்களா? ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது 1 2 வச்சிருக்காங்க, அவ்வளோதான். முக்கால்வாசி என்ன பண்றாங்க, மொபைல்லையே அதோட அல்ட்ரா மாடர்னா வருது. அதே மாதிரி டைம் மெஷின், வாட்ச் இருக்கு இல்லைங்களா? வாட்ச் கட்டுறது அதெல்லாம் பழக்கத்துக்கு கட்டுறமே தவிர அதுலயா டைம் பார்க்குறீங்க? அது எதுவும் டைம் பாரு, இதுலயே கிடைக்குது. இதுதான் 24 hours வச்சுட்டு இருக்கமே நம்மளே. அது எல்லாமே வருது ஆக்சுவலா. நீ காலையில் பல்லு விளக்குற போய் பல்லு விளக்கலாம், எல்லாமே வருது, ஏ டு ஜெட்னு சொல்றாங்க. ஸோ மொபைல் ஃபோன் வந்ததுனால இந்த ஏரியா பாருங்க, கேமரா, டேப் ரெக்கார்டருக்கு வேலை இல்லாமல் போச்சு. டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி வந்து கேசட்ல தான் பாட்டு பதிவாங்க. ஒசூருக்கு ஸ்டார்டிங்ல வந்தப்பன்னா அது வாங்கி வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலையில குளிக்க போகும்போது என்ன பண்ண, அதில் போட்டுட்டு அது பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கோம், ஜாலியா. இப்போல்லாம் என்ன பண்ண, ஏ டு ஜெட் வந்து ஒன்லி ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட், என்னது, மொபைல். மொபைல் ஃபோன்ல வந்துடுது. ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்ததுனால இந்த இண்டஸ்ட்ரீஸ், டிவி இண்டஸ்ட்ரி, இப்போ டெலிவிஷன்ல மொபைலில் படம் பார்க்குறீங்களா, மொபைலில் பார்க்குறீங்களா? அதான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம். இதை வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா மொபைல் ஃபோன் வந்து காலி பண்ணிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் சொசைட்டியில் மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. இது வரமா சாபமா? ரெண்டுமே இருக்கு ஆக்சுவலாக. வரமா சாபமானா வரமும் இருக்கு, சாபமும் இருக்கு. ஒரு ஐசியூ யூனிட்ல வந்து அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, நேரில் போக முடியல, ஃபோனில் பேசினா ஒரு சந்தோஷம், எவ்வளோ பாசிட்டிவ், தகவல் பரிமாற்றம் நடக்குது. அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் இருக்குது. எதை பார்க்கக்கூடாது, எது வரக்கூடாது, எனக்கு கசகசன்னு வருது. நல்லா இருக்கிற பசங்க கூட கெட்டு போயிடுவாங்க. ரீசெண்டாக இது ஒரு கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக. 11 +2 படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு 4th ஃப்ளோரில் அவங்க போர்ஷன் ஆக்சுவலாக. அவங்க பேரண்ட்ஸ் நல்ல வெல் ஆஃப் எஜுகேட்டடாக இருக்காங்களாம். ஒரே ஒரு பொண்ணா, கொடுமையாக கேள்விப்பட்டேன் அந்த நியூஸ். அவங்க வந்து எக்ஸாமுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி பப்ளிக் எக்ஸாம், அதுக்கு படிக்க சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்தா எப்போ பாரு மொபைல் நோண்டிகிட்டே இருக்கு போல. கோவத்தில் மொபைல் வாங்கிட்டாங்களாம். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சா, நேராக மாடிலேருந்து கீழே சேர்த்து போயிடுச்சான். ஒரே ஒரு பொண்ணும். இந்த மாதிரி நடந்துங்க, பங்களூர் சைடில் ஏதோ சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்குது. நெக்ஸ்ட் டிஸ்கியூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க. டிஸ்கியூஸ்ட் அப்படின்னா மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. மறைமுக வேலையின்மை. சிலது படிச்சா புரிஞ்சிடுது, மைண்ட்ல சீட் ஆகுது. சிலது புரியலன்னா இன்னொரு ரவுண்டு அதை என்ன பண்றோம், லெவல் பண்றோம். அந்த மாதிரி சொல்றேன். மறைமுக வேலையின்மைனா என்ன அப்படின்னாக்க, தேவைக்கு அதிகமான மக்கள் வந்து வேலையில் இருக்கிறது. இப்போ 100 பேர் தான் அக்ரிகல்ச்சருக்கு தேவை, அந்த இடத்துல 1000 பேர் வேலை செய்யற மாதிரி காட்டுறது. எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஆளுங்க வேலை செய்யறதுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, மோர் தேன் வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் எம்ப்ளாய்ட் அப்படின்னு சொல்றாங்க. தேவைக்கு அதிகமான மக்கள் எம்ப்ளாய்டா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மக்களை ரிமூவ் பண்ணா ப்ரொடக்ஷன் சஃபர் ஆகும்னா சஃபர் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. சும்மா அந்த கான்செப்ட்ஸ் அதெல்லாம் வந்து பாருங்க. வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கான்செப்ட் சொல்றாங்க. வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னது, எனக்கு வேலையே தேவையில்லை. யார் வேலையே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க? பணக்கார பசங்க. சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பணக்கார பசங்க, எனக்கு வேலையே தேவையில்லை. ரிச் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்ககிட்டே பணம் ஃபுல்லாக கொட்டி கிடக்குது, 10 தலைமுறைக்கு பணம் கிடக்குது, அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு இன்னொருத்தக்கிட்ட போய் கை கட்டி வேலைக்கு சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டாங்க, போன டைமும் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இந்தியாவில் வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள், பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்கள், அன்எம்ப்ளாய்டு இருக்காங்க, அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தா டெவலப் ஆகிடுவாங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு திட்டங்கள், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பக்கம் கொடுத்துருக்காங்க. புக்கில் நெட்லலாம் போட்டிங்கன்னா 20 பக்கம் லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸே இருக்குது ஆக்சுவலாக. அதில் சில ஸ்கீம்ஸ் செலக்டிவாக எடுத்து நான் கொடுத்துருக்குறேன். சரியா? இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. இது எப்படியா ஒரு வகையில் வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்தி டேர்ம்ஸில் அதிகமாக இருக்கும். ஹிந்தி டேர்ம்ஸ். பிறகு பிரைம் மினிஸ்டர் கிராம் சடக் யோஜனா. சடக் அப்படின்னா ரோடுன்னு அர்த்தம் ஹிந்தியில். ஸோ கிராம என்னது ரோட் ஸ்கீம் அப்படின்னு பேர் இருக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஸ்கீம் கேட்டிருந்தாங்க? எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ் பாருங்க, ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் போன வருஷம் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், வேலைக்கு உணவுக்கு வேலை திட்டம்.
உனக்கு வந்து சாப்பாடு வேணுமா அப்ப நீ ஓட அப்படின்னு சொல்லி ஸ்கீம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல. அடுத்து ஐஆர்டிபி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு இருக்கு பேர் ஆக்சுவலா. ஐஆர்டிபின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 1979ல ட்ரைசெம் அப்படின்னு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரைசெம் பாருங்க, செம் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? சுய வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கிராமப்புறங்களுக்கு இளைஞர்களை வந்து ரெடி பண்றதுக்கு பேர் ட்ரைசெம், ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் என்ஆர்இபி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு அதுக்கு பேர். அப்புறம் 1983ல ஆர்எல்இஜிபி அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், நிலம் இல்லாத மக்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டம். இப்போ கிராமப்புறங்கள் நிலம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், உழுதுக்கு இதை 2 கிட்ட வாங்கி மேனேஜ் பண்ணிக்குவான். இல்லாதவங்களுக்கு பாருங்க, ஆர்எல்இஜிபி அப்படின்னா ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி பேர்ல 1989ல ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு ஸ்கீம் இருக்கு ஆக்சுவலா. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு அதுக்கு பேர், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம்ஸ், நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இன்னும் இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா. ஆக்சுவலா எந்த இயர் என்ன ஸ்கீம் பேரு, அதுல கீவேர்டு ஏதாவது கேட்ச் பண்ணிக்கிட்டு அது ரைட் சைடு எதுக்காக போட்டாங்க பாருங்க, கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டோ அர்பன் அன்எம்ப்ளாய்டு. அர்பன் சைட்ல வந்து ஸ்கீம், அது நகர்ப்புற வேலை இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்த ஸ்கீம். பாருங்க, கிராம் மந்திரி கிராமோதயா யோஜனா, சாரி பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா. கிராமப்புறங்கள்ல வந்து 5 இம்பார்ட்டன்டான ஏரியாஸ்ல, 5 கிரிட்டிக்கல் ஏரியாஸ்ல டெவலப் பண்றது. என்னென்ன ஏரியாஸ்ல, பிரைமரி ஹெல்த் சுகாதாரம், பிரைமரி எஜுகேஷன், ஹவுசிங், ரூரல் ரோட், ட்ரிங்கிங் வாட்டர், அந்த மாதிரி 5 கிரிட்டிக்கல் ஏரியாஸ்ல டெவலப்மெண்ட் தர்றது. சின்ன வயசுல இருந்து ஆக்சுவலா வந்து தண்ணி குடமெல்லாம் எடுத்திருக்கீங்களா ஊர்ல, தண்ணி குடமெல்லாம் எடுத்தெல்லாம் வந்திருக்கீங்களா? இப்பெல்லாம் பைப்ல வாட்டர் சப்ளை வருது, ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் கிணத்துல இருந்து எடுத்துன்னு வரணும். நான் வந்து போய் எடுத்துட்டு வந்துருக்கிறேன். எங்க ஊர்ல வந்து அந்த ஃபேமிலி கண்டிஷன்ல நான் வந்திருக்கேன். 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்க குடம், நான் போய் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் தண்ணி கிடையாது, வசதி கிடையாது ஆக்சுவலா. அப்புறம் தெருவில் குழாவரணம் இருக்கும், ஃபுல்லா லைன்ல நின்று தண்ணி பிடிப்போம். சரி, அடிச்சு பிடிச்சி குண்டா ஆயிடுவோம். அந்த மாதிரி இருந்து வந்திருக்கிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேப்டு வாட்டர் வந்திருக்கு, இப்போ பைப் திறந்தோம்னா எல்லாமே இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் பெட்டராக இருக்கு. ஸோ அதையெல்லாம் மீன் பண்ணி சொல்றாங்க. ஸோ அந்த கிராமப்புறங்கள்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 2005ல கொண்டு வந்தாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் மினிமம் வேலை தராங்க வருஷத்துல கவர்மெண்ட்ல. மன்மோகன் சிங் பீரியட்ல கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஸ்கீம், ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் இது வந்து மகாத்மா காந்தி கிராம வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு. பாருங்க, 100 days ரூரல் சைட்ல கிராமப்புறத்துல வந்து வேலை இல்லாமங்கிறவங்களுக்கு மினிமம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இப்போ அதில் பார்த்தா மினிமம் வந்து ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்றாங்க. இப்போ ரேட் 350 தரதா சொன்னாங்க லேட்டஸ்டா. பாருங்க, ஸ்டார்டிங்ல எவ்வளவு கூலி தந்திருக்காங்க, 150 ரூபாய் ஒரு நாளைக்கு, 150 ரூபாய். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் வந்து 20 ரூபாய் தான் இருக்கும். இங்கே ஒசூரை கம்பேர் பண்ணக்கூடாது, ஒசூரில் 50-100 ரூபா ஆகும் இல்லையா. அந்த வில்லேஜஸ்லாம் 20-25 ரூபாய்க்கு டிஃபன் கிடைக்கும், அது மேனேஜபிளா இருக்கும்னு சொல்லிக்குவாங்க. ஸோ இதுல வந்து 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களாம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு அதுக்கு பேர். ஒரு நிர்மல் பாரத் ஸ்கீம் வச்சிருக்காங்க பாருங்க 2012ல, டு எராடிகேட் ஓப்பன் டெஃபிகேஷன். டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாம இருக்கிறாங்க இல்லைங்களா, அதை சொல்றாங்க ஆக்சுவலா. 2020க்குள்ள எல்லாருக்குமே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இந்தியா ஃபுல்லா 145 கோடி பேருக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் போட்டிருக்காங்க ஆக்சுவலா. நான் இன்னொரு டைம் கூட நான் போறதுக்கு முன்னால எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், கொஞ்சம் கசகசன்னு இருக்காது. அலைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி நான் முடிச்சா எடுத்துறேன் நான். சரியா, நெக்ஸ்ட் வந்து தீன் தயாள் உபாத்யாய், அது பேர் ஆக்சுவலா கிராமின் கௌசால் யோஜனா. இந்த கௌசால் ஒரு வேர்டு இருக்கு ஆக்சுவலா, ஓகேவா. கிராமின் கௌசால் யோஜனா கிராம டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு பேர். சரியா, கிராமப்புற இளைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள செல்ஃபா ஸ்டாண்ட் பண்ற மாதிரி, அவங்க ஓன் ஸ்டாண்டிங்லேயே இருக்கிற மாதிரி ஸ்கீம் வந்து ரெடி பண்ணி தரதா சொல்றாங்க ஆக்சுவலா. ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், கிராமப்புற வறுமை வேலை திட்டம் என்ன சொல்றாங்க,
20 பாருங்க 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், 20 அம்ச திட்டம். ஆக்சுவலா இந்திரா காந்தி அம்மா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம்ல ஃபோக்கஸ் சொல்ல படிச்சோம் இல்லையா, ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்லிட்டு வேர்வை இரட்டுவம் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இந்திரா காந்தி அம்மா அந்த பேரில் இருந்தாங்க. அவங்க கொடுத்ததுக்கு பேர் தான் வந்து 20 அம்ச திட்டம். இந்தியாவில இருந்து ஏழ்மையை விரட்ட அந்த அம்மா வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்தாங்க. ஆக்சுவலா 1975ல ஃபோக்கஸ் வந்து ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. அப்புறம் ஜவஹர்லால் நேரு அர்பன் ரெனியூவல் மிஷன். உங்களுக்கு அது படிச்சா அந்த கீவேர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அர்பன் ரெனியூவல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நகர்ப்புறத்தில் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெண்களுக்கு என்ன ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு ஆக்சுவலா. அப்புறம் சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, சரிங்க, வேலைவாய்ப்பு அதுக்கெல்லாம் வந்து. ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் அட்டானமி ஃபார் விமன். பெண்கள் வந்து அவங்கள கேர் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள ரெடி பண்ணுறாங்க அதில். அப்புறம் ஸ்வயம் சித்தான்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு பேர் என்னது, விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப். சுய உதவி குழுக்கள் ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமப்புறங்களில் வந்து பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சின்ன பாக்கு மட்டை தைக்கிறது, மேட்ச் பாக்ஸ் மேக் பண்ணுறது, அது மாதிரி கிராம தொழில்கள் பண்ணி அதில் வர்ற பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் பண்ணி அப்படி பண்ணுறாங்க ஆக்சுவலா. அப்புறம் உஜ்வாலா பேர்லேயே 2 ஸ்கீம் இருக்கு ஆக்சுவலா. உஜ்வாலா அப்படின்னா விமன் டிராஃபிக்கிங், பெண்களை கடத்துறாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்டது. உஜ்வாலா யோஜனா, யோஜனா திட்டம் நடத்தும் ஆக்சுவலா. இது என்ன சொல்லுது உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொன்னா, குக்கிங் கேஸ் கனெக்ஷன், சமையல் கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 5 கோடி மக்களுக்கு, பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிற 5 கோடி குடும்பங்களுக்கு தர்றதுக்கான ஸ்கீம் இது. ஸோ உஜ்வாலா அப்படின்னா விமன் டிராஃபிக்கிங் ரிலேட்டடா வருது. உஜ்வாலா யோஜனா அப்படின்னா குக்கிங் கேஸ் கனெக்ஷன். இந்த மாதிரி தான் அலைன் பண்ணணும்னு சொல்றேன். அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி அலைன் பண்ணா சிம்பிளா வந்துடும். தமிழ்நாட்டில் ஸ்கீம் கொடுத்துருக்காரு, இமைக்கா நொடிகள் திட்டம், இதயம் துடிக்கும் திட்டம், காக்கும் கரங்கள், கண்விழி திட்டம். தெர் ஆர் சோ மெனி ஸ்கீம்ஸ். இல்லம் தேடி கல்வி, யானை வரும் கல்வி, நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா. நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து நான் தரேன் லாஸ்ட்ல. எடுத்து வச்சிருக்கேன், சரியா? நெக்ஸ்ட் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ். கவர்மெண்ட்ல வந்து எஜுகேஷன் ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, சர்வ சிக்ஷா அபியான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்எஸ்ஏன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு ஆக்சுவலா. அனைவருக்கும் கல்வியின் ஸ்கீமுக்கு பேர் சர்வ சிக்ஷா அபியான். அப்படின்னா அனைவருக்கும் கல்வி திட்டம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு ஆக்சுவலா. இந்த ஸ்கீம் பிரகாரம் தான் ஸ்கூல் டீச்சருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சேலரி தராங்களாம். அது வந்தால் தான் சேலரி தர முடியுமா. ஒரு ஹெல்த் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன ஹெல்த் ப்ரோக்ராம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். அடுத்து ஜனனி சுரக்ஷா யோஜனா, இந்திரா தனுஷ்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. அது வந்து ஃபுல் இம்யூனைசேஷன், வேக்சினேஷன் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ வந்து சொல்றாங்க ஆக்சுவலா. இப்போ லேட்டஸ்டா மோடி வந்திருக்காரு இல்லைங்களா, லேட்டஸ்ட் கவர்மெண்ட் பாருங்க. ஆக்சுவலா நம்ம இப்போ படிக்கிறது ஃபுல்லாவே 10 வருஷமா சினரியாவே மாறிடுச்சு எல்லாம். 2014ல வந்து மன்மோகன் சிங் லாஸ்டா இருந்தார், காங்கிரஸ் கட்சி இருந்தது. 2014 ஐ திங்க் மேல வந்து நரேந்திர மோடி வந்து உள்ள வந்தார். உள்ள வந்தோன்னு என்னாச்சு, லோகமே மாறிடுச்சு. 13வது வருஷம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நரேந்திர மோடி. அதாவது செகண்ட் டைம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் அதாவது டிராஸ்டிக் சேஞ்சஸ், டிராஸ்டிக் ஷிஃப்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. அந்த இப்போ நம்மளுக்கு மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க, கரண்ட் ஸ்கீம் தான் கேட்பாங்க. பிறகு போன எக்ஸாம்ல ஒரு ஸ்கீம் கேட்டிருந்தாங்க, ஜன் ஜாத்தியா யோஜனா அப்படின்னு ஏதோ கேட்டிருந்தாங்க. இந்த மோடி ஸ்பீச் ரெகுலராக கேட்போம், அது பார்த்துருக்கீங்களா, ஹிந்திலேயே பேசுவார் தானே, ஹிந்தி ரிலேட்டடாக அதிகமாக யூஸ் பண்ணுவார். அதில் ஜன் ஜாத்தியா அப்படின்னு ஒரு வேர்டு வந்தது. ஜன் ஜாத்தியானா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பழைய ஆளுங்க அப்படின்னு அர்த்தம், ஆதிவாசிகள்னு அர்த்தம். அதை ஒரு லைன் பிடிச்சா அந்த ஸ்கீம் தெரிஞ்சிச்சு. அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியலன்னா கஷ்டம். நம்ம எம்பி கனிமொழி இருக்காங்களா, அவங்க ஒன்றா போய் கேட்டாங்க, எம்பியான எனக்கே ஸ்கீம் புரியல, இந்த ஸ்கீமுக்கு தமிழில் பேர் வைங்கன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அன்னைக்கு டிபேட் ஆச்சு. ஒரு எம்பியா இருக்கிறேன், பார்லிமெண்ட் எம்பி நான், நீங்கள் சொல்கிற ஸ்கீம் எனக்கே புரியல, இந்தியா நாட்டு மக்களுக்கு எப்படி புரியும்னு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. எல்லாமே ஹிந்தி டேர்ம்ஸ். பாருங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு, நல்லா கவனிங்க. ஒரு எசன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க என்ன சொல்றாருன்னு. ஒன் நேஷன் ஒன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. ஒன் கார்டுனா ஒன் ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. இப்போ வந்து தெரியுமா, அஸ்ஸாமில் ரேஷன் கார்டு இருக்கா, தமிழ்நாட்டில் செல்லும். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு இருக்கா, அஸ்ஸாமுக்கு போனீங்கன்னா செல்லும். அப்படி அர்த்தம். அது முன்னா தனித்தனியாக இருக்கும், மாறணும், ஏகப்பட்ட தலைவலி. ஆல் இண்டியா லெவலில் ஃபுல்லாக இப்போ ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அதே மாதிரி தான் அந்த ஒன் நேஷன் ஒன் ஜிஎஸ்டின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே கல்ச்சர் அப்படின்றது யூனிஃபார்ம் சிவில் கோட் சொன்ன தெரியுமா, இன்னும் கொண்டு வரல. ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்தான்னு சொல்லியிருக்கேன். என்ன ஸ்டேட் அது, உத்தரகாண்ட்ல மட்டும் செயல்படுத்திருக்காங்க.
பிஜேபி கவர்மெண்ட் அங்க இருக்கு, அதை சொல்றாங்க, அந்த மாதிரி எடுத்துட்டு வராங்க. அப்புறம் அட்டால் புஜால் யோஜனா. புஜால் அப்படின்னா பாத்தீங்க என்னது, நிலத்தடி நீர். ஓகேவா, புஜால் அப்படின்னா நிலத்தடி நீர். ஸோ அட்டால் புஜால் யோஜனா அப்படின்னு சொன்னா கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம். அட்டல் அப்படின்னா யாரை மீன் பண்றாங்க, அட்டல் பிஹாரி வாஜ்பாய் மீன் பண்றாங்க. வாஜ்பாயோட ஃபுல் பேர் வந்து அட்டல் பிஹாரி வாஜ்பாய். ஆக்சுவலா அவரு பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது நியூஸ் பாக்குறேன். அப்ப நரேந்திர மோடி ஒருத்தன் எங்க பார்த்தேன் அப்படின்னா, உள்ள கேபினெட் மீட்டிங்லாம் நடக்கும், வெளில வந்து அந்த தகவலை ஷேர் பண்ணுவாங்கல்ல, செய்தி தொடர்பாளர் சொல்லுவாங்கல்ல, அங்கதான் நான் வந்து நரேந்திர மோடியை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அவர் சும்மா நார்மல் போஸ்ட், வெரி நார்மல் போஸ்ட். அங்க இருந்து இப்ப எங்க வந்திருக்காரு, வேர்ல்டுல வந்து நம்பர் 1 லீடர், அந்த போஸ்டிங் வந்திருக்காரு பாருங்க. ஆக்சுவலா வந்து ட்ரம்ப் 50% வரி போட்டிருக்காருன்னு சொன்னாரு இல்லையா, அவர்கிட்ட போய் பேசுறது பிசாசுகிட்ட பேசுறது. அதனால அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றாரு, நம்மள நம்ம மாத்திக்கலாம் சொல்லிட்டு இந்தியாவில் இப்ப சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஜிஎஸ்டி வந்து ஈஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா ஜிஎஸ்டியை மாத்திட்டாரு. இப்ப பாருங்க, கார் விலை வந்து 1 லட்சம் குறையுது. சும்மா ஜென்ரலா எடுத்துக்கோங்க, 145 கோடி பேர் இருக்கும், ஒரு ஒரு 1000 பேர் கார் வாங்கன்னு வச்சுங்க. அப்ப 1000 பேருக்கு வந்து 1 லட்சம் மிச்சம் ஆகும். அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு பையிங் அதிகமாகும். நம்ம எக்கானமிலேயே வந்து வால்யூம் அதிகமாயிடும். ஓகேவா, இப்போ அங்க வர்றது இங்க ஆப்செட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்ல. நம்ம எக்கானமியே இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடும்னு சொல்றாங்க. நம்ம டம் கிட்ட போய் நிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு மீன் பண்ணி சொல்றாங்க. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் கிசான் மன்தன் யோஜனா. கிசான் அப்படின்னா என்ன அர்த்தம், ஞான் சொல்லுங்க. இந்திய ஆத்தம் நெய் ஆத்தம், ஃபார்மர், விவசாயி. கிசான் அப்படின்னா விவசாயி. ஆக்சுவலா அப்புறம் கண்டிப்பா 2-3 ஸ்கீம் கேட்குறாங்க, அந்த டேர்ம்ஸ்ல தான் இருக்கும். கிசான் மன்தன் யோஜனா அப்படின்னு இருக்கு, என்ன தெரியுமா, விவசாயிகளுக்கு பென்ஷன் தராது, விவசாயிகளுக்கு பென்ஷன் ஸ்கீம். அந்த கிசான் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிசான் மன்தன் யோஜனா அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து பென்ஷன் தராது. அடுத்து பிரைம் மினிஸ்டர் கிருஷி சிஞ்சாயி யோஜனா. கிருஷி சிஞ்சாயி, கிருஷின்னா ஐ திங்க் விவசாயம், சிஞ்சாயினா என்ன தெரியல. பாருங்க, மைக்ரோ இரிகேஷன் ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காரு, நுண்ணிய நீர்ப்பாசன திட்டம். என்ன நுண்ணிய நீர்ப்பாசன திட்டம், முன்னெல்லாம் தண்ணியை வந்து எப்படி பார்த்துக்கிட்டுவாங்க, மடை திறந்து விடுவாங்க, அப்படி தண்ணி அடிச்சுட்டு போய் என்ன ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப தண்ணி பத்துறதுல தான் என்ன பண்றாங்க, செடிகிட்ட போய் சாகாதுன்னு சொல்லி ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த செடி வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டிஃபன், ஓகேவா, ஈரப்படுத்துவாங்க, நைட் வரைக்கும் தாங்கும், திருப்பி காலைல காஞ்சிடும், திருப்பி காலைல போய் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் போடுவாங்க. அது இல்லாத இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. இப்போ வாட்டர் சோர்ஸ் தான் பிரச்சனை இல்லை ஆக்சுவலா. அப்புறம் ஸ்வச் பாரத் அபியான் ஒரு ஸ்கீம் கேள்விப்பட்டீங்களா, இந்தியாவை தூய்மைப்படுத்தணும்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க, இது ரேட்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது இந்தியாவிலே கிளீனஸ்ட் சிட்டின்னு ஒரு சிட்டி ரெகுலரா 7 வருஷமா கண்டினியூஸா வந்து இண்டோர் சொல்லிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேசல இருக்கிற இண்டோர் கிளீனஸ்ட் சிட்டி ரேங்கிங்ல இருக்கு. ஆக்சுவலா ஸ்வச் பாரத்ன்னு சொல்லிட்டு இந்தியாவை சுத்தப்படுத்துவோம் ஸ்கீம் போட்டிருக்காரு. அந்த ஸ்கீம்ல டாப் ரேங்க் எப்பயுமே இண்டோர்னு ஒரு சிட்டி வந்துகிட்டே இருக்கு ரெகுலரா. கிளீனஸ்ட் சிட்டி, கிளீனஸ்ட் சிட்டின்றது ரொம்ப பெரிய விஷயம், சுத்தமான என்னது நகரம் சொல்றாங்க. பாருங்க, இன்னைக்கு என்ன 9ஆம் தேதியா, நாளைக்கு 10, 11, நாளைக்கு வந்து சிஎம் வர்றாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஒசூர் சிஎம் வர்றாரு, பார்க்கலையா நீங்க? ரோடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லா எல்லாமே எல்லா சைடுமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் அங்க லேக்குக்கு பின்னால லேக் ஆனந்த் ஹோட்டல் பேலஸ் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஆனந்த் லேக் ஹோட்டல் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அந்த ஹோட்டல்ல தான் ஃபங்க்ஷன் போல இருக்கு, சிஷா ஸ்கூலுக்கு ரைட் சைட்ல. அப்படியே தொடச்சி எடுத்திருக்காங்க ஃபுல்லா, நல்ல வேலை வராது, ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாங்க, ரோட லெவல் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா, நான் பையன்கிட்ட சொல்லிட்டே போயிட்டேன், பாடுறா என்ன பண்ணிருக்காங்க, என்னப்பா பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ஹம்பெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸ்டாலின் வரும்போது ஹம்ப் இருக்கக்கூடாதான், நம்ம டெய்லி நம்ம இடுப்பே போச்சு, நம்ம மட்டும் ஹம்பில் போகலாமா, இதை கேட்டோம்னா ஏதாவது கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு நாள் வர்றதுக்கு சாருக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஹம்பு, அந்த லைன் ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்காங்க மேடம். சரி கீர் எல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க, ரோடு அகலப்படுத்திருக்கிறாங்க, பேட்ச் பண்ணியிருக்கிறாங்க, பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த G20 மாநாடு நான் கேள்விப்பட்டீங்களா டெல்லியில, அந்த ரேஞ்சுக்கு ஒசூர் ரெடி பண்ணிருக்காங்க. ஏதோ நல்ல வேலை வராது, இல்லை நம்மளுக்கு அப்படியே தான் இருந்திருக்கும். 4 நாளைக்கு ஃபங்க்ஷன் போல இருக்கு, ஒசூர்ல ஃபங்க்ஷன், சார் வராரு. ஸோ இது வந்து அதை சொல்றாங்க. தீன் தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வருது. ஆக்சுவலா அன்இன்டரப்டட் வாட்டர் சப்ளை, கிராமப்புறங்கள்ல எல்லா நகர்ப்புறங்கள்லையும் எல்லாருக்குமே வந்து பைப்டு வாட்டர் சப்ளை. நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னும் கிராமப்புறங்கள்ல 2 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் போய் குடத்துல தண்ணி எடுத்து வர நிலைமை இருக்கு. ஆக்சுவலா எல்லாருக்குமே பைப்ல தண்ணி வரதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஸ்கீம் வந்து கொஸ்டின் இருக்கு, மட்டும் கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் யோஜனா அப்படின்னு பேர். பிரைம் மினிஸ்டர் ஜன் தன் யோஜனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிராமப்புறங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து வங்கி சேவைகள் அவங்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் போட்டிருக்காரு.
அதுக்கு பேர் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அந்த கான்செப்ட் புரியுதா பாருங்க. ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா அந்த விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்கல்ல, நம்ம எல்லாம் வச்சிருக்கோம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே லேட்டஸ்ட்டாக எல்லாமே வச்சிருக்கோமா இல்லையா? அதில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா இல்லையா? எனக்கு செஞ்சு பாருங்க, கிரெடிட் கார்டு ஒன்று இருக்கு, கையில் காசே இல்லை, தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னைக்கா ஒரு நாள் பில் பண்ணணும், பில் பண்ணும்போது 2-3 பேர்ட்ட வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி இதை போட்டு விடலாம். பயங்கரமான கன்வீனியன்ஸ். ஆமா தானே? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், இப்போ ஜிபே சூப்பராக இருக்குது. ஜிபே இப்படி மூஞ்ச கார்டு தான் போது, என்னது 10 ரூபாயிலேருந்து 1 ரூபான்னு பே பண்ணுறாங்க ஜிபேல. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் யோஜனா அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா அந்த விளிம்புநிலை மக்களையும் பேங்கிங் சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு தெரியுமா? சேவ் கேர்ள் சைல்டு எஜுகேட் கேர்ள் சைல்டு ஒரு ஸ்கீம் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் தீன் தயாள் உபாத்யாயா அந்தோதயா யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. அந்தோதயா யோஜனா அப்படின்றது கிராமப்புற நகர்ப்புற ஏழைகளுக்கு டெவலப்மெண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கௌசல் விகாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த பாருங்க, இந்த வேர்டு கீவேர்ட்ஸ், கௌசல் விகாஸ் யோஜனா. 10th+2 டிராப் அவுட் ஆகுறாங்க இல்லையா? 10th+2 லெவலில் டிராப் அவுட் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் தராங்க, ஸ்கில் ட்ரைனிங் தராங்க. அந்த அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகக்கூடாது ஆக்சுவலாக. ஸ்டடீஸ் போகும்போது லைஃப் பார்ட்னர் தேடும்போது 2 கீ ஏரியாஸ் ஆக்சுவலாக ஒழுங்காக பண்ணாங்கன்னா பரவாயில்லை. இந்த ஈவினிங் எங்கள் மிஸ்ஸஸ் வந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டு பையன் இருக்கான், சின்ன பையன், வேலைக்கு போயிருக்கான். தலையை கீழே உட்காந்து இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னாங்க. நான் பயந்துட்டு இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னானா. அது பார்த்தா வெள்ளைக்காரி, அமெரிக்கன் கேர்ள். இவங்க லோக்கல் பீப்புள். அவங்க கவலைப்பட்டதை விட இவங்க 3 மணி நேரம் அப்செட்டாக இருக்காங்க. ஹவு திஸ் நான் சொன்னேன், அது அங்கே எங்கேயோ போய் கேட்க மாட்டேன். ஷி வாஸ் வெரி அப்செட் ஓவர் திஸ் பிஹேவியர். அமெரிக்கன் கேர்ள் ஆக்சுவலாக, அமெரிக்கன் கல்ச்சர், இங்கே அங்கே போகிறதா, அங்கங்கே வர்றதா, மைக்ரேஷன், இமிகிரேஷன் கல்ச்சர். ஃபஸ்ட்டு கூட இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட் அப்படியே சொன்னாங்களாம், விட்டுட்டு பாதியில் போயிடுவா பரவாயில்லையா அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி சொல்லி அவங்க ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. டெவலப் ஆகுறான், அதுக்காக எங்கெங்கெல்லாம் போகிறது, லோக்கல்னா இப்போ தான் பஞ்சாயத்து பேசிக்கலாம், திட்டிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அட்டல் பென்ஷன் யோஜனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டல் பென்ஷன் அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காரு சார். அன்ஆர்கனைஸ் செக்டார், இதை கார வேலை செய்கிறாங்க, வெளியில் வேலை செய்கிறாங்க. நான் ஆர்கனைஸ் செக்டார்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? அன்ஆர்கனைஸ்னாக்கா அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லாதவங்க, இவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. இன்சூரன்ஸ் அது நேற்று கூட கர்நாடகா கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஆக்சிடென்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் 2.5 லட்சம் வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்கீம் போட்டிருக்காருங்க அந்த கர்நாடகாவில். அவங்களுக்கு என்ன ஸ்கீம் கொடுப்பாங்க, ஒரு 100 பேர்கிட்ட இன்சூரன்ஸ் போடுறதை விட 10 கோடி பேருக்கு இன்சூரன்ஸ் போட்டால் கமிஷனே எங்கேயோ வரும். அந்த மாதிரி ஸ்கீம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சிஎம் ஸ்டாலின் சொன்னார் ஒரு 3 வீக்ஸ் முன்னால், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம். அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் பேசியிருக்காரு, லோன் பேசியிருக்காரு. பசங்களுக்கு வந்து இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்கு பணம் வேணும், 5 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க, அப் டு 5 lakhs லோன் தராங்க. ஸ்கீம்ஸ் பெனிஃபிட்ஸ் தருவாங்க, நம்ம என்ன தராங்க ஆக்சுவலாக. ஸோ அட்டல் பென்ஷன் அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ் செக்டார். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக வருது பாருங்க. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து இதுக்கு முன்னே போட்ட 5 ஸ்கீம் எடுத்துட்டு போட்டிருக்காங்க. சின்ன 5 ஸ்கீம் போட்டிருந்தாங்க பாருங்க. ஐஆர்டிபி இதில் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஐஆர்டிபி, அப்புறம் துவாரகா டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ், கங்கா கல்யாண் யோஜனா மில்லியன் வெல் ஸ்கீம், சிட்ரான்னு ஒன்று இருக்கு, சப்ளை ஆஃப் இம்ப்ரூவ் டூல் கிட்ஸ். இந்த மாதிரி சின்ன ஸ்கீம்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. 5 கிளப் பண்ணி இந்த ஸ்கீமுக்குள்ளே இப்போ போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் பாருங்க ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்திரா ஆவாஸ் யோஜனா, ஹவுசிங் ஃபார் ரூரல் புவர். ஆவாஸ்னா வீடு அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. அப்புறம் பாருங்க கிராம் சதக் யோஜனா, பிரைம் மினிஸ்டர் கிராம் சதக் யோஜனா. ஸோ கிராமப்புறங்களுக்கு வந்து பக்கா ரோட்லேயே பல வகை இருக்குது. ஜல்லியில் ஒரு ரோடு இருக்கும், மண்ணில் ஒரு ரோடு இருக்கும், ஒத்தையடி பாதையில் ஒரு ரோடு இருக்கும். நல்லா நீட்டாக பேவ் பண்ணி போட்டிங்கன்னா பக்கா ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. வேற என்ன சொல்றாங்க, 2022க்குள்ள எல்லாருக்கும் வீடு கட்டி தருவோம்னு சொல்றாங்க. சரியா? ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, ஹெரிடேஜ் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. நேஷனல் ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் அமல்கமேஷன் யோஜனா அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான அது ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் இருக்கு இல்லையா, அதுல டாப் 10 பிளேசஸ் எடுத்திருக்காங்க. அவங்க அந்த சிட்டியை டெவலப் பண்றாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாரணாசி காசு இருக்கு இல்லைங்களா, அது அதில் இருக்கு ஆக்சுவலாக 10 சிட்டிஸ் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் அதில் இருக்கு ஆக்சுவலாக. காஞ்சிபுரம் ஐ திங்க் வேளாங்கண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரம் அண்ட் வேளாங்கண்ணி அந்த ஸ்கீம்ல எடுத்து ஸ்பெஷல் ஃபண்டு கொடுக்குறாங்க. இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க. அதில் வேளாங்கண்ணி ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்டியன்ஸ் ஃபுல்லாக வேளாங்கண்ணி போவாங்க இயர்லி ஒன்ஸ். முஸ்லீம்ஸ் ஃபுல்லாக நாகூர் தர்கா ஆண்டவார் போவாங்க. அப்புறம் ஹிந்துஸ் எங்கே போவாங்க, பல இடத்துல போகிறாங்க. ஹிந்துஸ் வந்து இந்த பழனிக்கு போனால் போவாங்க, திருப்பதிக்கு போவாங்க, அந்த மாதிரி போகிறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்குது, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இன்னொரு ஸ்கீம் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஆயுஷ் மிஷன்ஸ் அப்படி புதுசாக ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் நேற்று சொன்னேன் இல்லையா, தேசிய உணவு பாதுகாப்பு 2013 கொடுத்தாங்க. ஸ்கீம்ஸ் எல்லாமே போன எக்ஸாம்லேயே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க.